Hello pasangla, good afternoon. Ellarum eppadi irkeenga? So happy to see all of you. Hi Dhanushya, Priya, Hemant, Yokashri, Franzi, Shivalakshmi. Hello everybody. Super happy pasangla. Iniki Aadukalamla we are going to do human reproduction biology in the class kaprama. Srinivasan Sir will come and take for you solutions. Okay, chemistry la. சரியா பசங்களா? So நம்ம Aadukalam series la we are going to cover entire syllabus. Okay, இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல and இதுக்கு அப்புறமா நீங்க லைவா நம்ம எங்க இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம questions understand பண்ணிட்டு perform பண்றோம் in comparison to நம்மளோட perform பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி present பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க லைவா உங்களுடைய ஸ்கோர்ஸ் வச்சு அசஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ ப்ரீவியஸ் Aadukalam அட்டென்ட் பண்ண பசங்களுக்கு அப்போ அட்டென்ட் பண்ண எல்லா பசங்களுக்குமே வந்து யூ நோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி நீங்க வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க அதுலயே பார்த்தீங்க. ஸோ இந்த ஒரு Aadukalamல இன்னும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது. ஓகே, இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு ஒரு மாக் எக்ஸாம் மாதிரி என்டையரா நம்ம வந்து மாக் எக்ஸாம் ஏப்ரல்ல அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி 1 ரவுண்ட் நம்ம ஜான்வரியிலே ஆரம்பிச்சிட்டோம்னா இங்க நீங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி யூ கேன் ஃபைண்ட் இட். ஓகே, யூ கேன் ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ கேன் இம்ப்ரூவ் ஃப்ரம் இட். சரியா பசங்களா? இஸ் தட் ஓகே? இஸ் தட் ஓகே? ஆல் ரைட். உங்க சாட் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. Let me check with the technical team. Right. Fantastic. Okay. Super. So yes, veterinary batch students எல்லாரும் already இங்க இருக்கீங்க கரெக்ட்டா? Ordinary person crash course பத்தி I will definitely brief you. But yes, நம்ம வந்து in Aadukalam human reproduction தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா பசங்களா? So human reproduction அப்படின்னு சொல்லும் பொழுது before we get into the chapter நம்ம வந்து first of all என்ன பண்ண போறோம், chapter brief-ஆ ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேயா? ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், we are going to solve questions. 50 solid questions we are going to do. சரியா பசங்களா? Is it okay everybody? Fantastic. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் we are going to be there and we are going to make sure நீங்க அங்க போய் எக்ஸாம்ல மாஸ் பண்ணி தூள் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷன். ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக். ரோஸ்லின், சிவலக்ஷ்மி, ஜனனி, கிரேட் கிரேட் பசங்களா. ஸோ சேனலை டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம Aadukalamக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா பசங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளோட சாட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆல்ரெடி ஜேஏவிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ எக்ஸாம். கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல தான் எடுக்க போறோம். ஸோ பிரச்சனையே வேண்டாம் பசங்களா, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, டோன்ட் திங்க் டூ மச். ஓகே, நான் வந்து அதுக்குள்ள நான் போர்ஷன்ஸ் முடிச்சிருவேனா, என்னால் எழுத முடியுமா, just go for it. ஓகே, எந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய questions வந்து practice பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நிறைய நீங்க வந்து ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால Aadukalamக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இஸ் தேர் பசங்களா. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல் வெட்ரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆல் மை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் ப்ளீஸ் ரெஜிஸ்டர். சரியா? Fantastic. Okay, so let's start with நம்மளோட human reproduction பசங்களா. So human reproduction chapterல என்டையரா நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, human reproductionல fertilizationக்கு முன்னாடி இருக்கிற events, அதாவது pre-fertilization events, then the fertilizationக்கு அப்புறம் நடக்கிற events, which is the post-fertilization event. இது எல்லாம் தான் we are going to cover in the entire chapter. Okay, so when we see pre-fertilization event, what do we have? We have gametogenesis.
நம்மளோட gametes, be it the egg or the sperm, has to first be created இல்லையா? So other synthesize பண்ற process, other generate பண்ற process தான் gametogenesis. So இது வந்து definitely we have spermatogenesis, okay, in the males, and we have oogenesis in the females. Okay, so in the process what is happening, the sperms and the eggs are synthesized. Now after that is generated, next enagum insemination. What is insemination? Insemination process la sperms vandu will be deposited in the female oda reproductive tract. Then what happens? Fertilization has to happen. Okay, once the sperms are deposited, sperms will crawl up and uterus la nammaloda uterus தாண்டி fallopian tubes la irukra nammaloda ampullary region la, ampullary isthmic junction la vandu what happens? Fertilization has to happen. So when the sperm and the egg meet, their fertilization is happening. So body ki ulla nadakradunala we call it internal fertilization. So internal fertilization kaprama what is happening? Then the zygote is produced. Now once the zygote is produced, adukapprama how the zygote will come attached to the uterus அப்படிங்கிறது implantation, followed by implantation we have gestation. Entire 9 months the zygote will be nourished in the uterus, in the womb. Okay, post which there is parturition or the delivery of the baby. Understood? So idu moonume will be our post fertilization events. Clear pasangla everybody? So idu ellam da vandu comprises our entire chapter. Clear? Okay, right. So now male reproductive system, basic anatomy நம்ம பார்த்தோம் அப்படின்னா, first of all, who is the primary sex organ here? Okay, primary sex organ, okay, primary sex organ is our testis. Okay, and in the testis kulla irukra seminiferous tubules, okay, chinna tubules da vandu is going to have the spermatogonia. Ange irundha da spermatogenesis is going to happen. Okay, so nammada male gamete vandu is synthesized in the testis, is made in the testis. That is our primary sex organ. So in testis la irukra seminiferous tubule la once my gamete is produced, ஆன என்னோட gamete next என்ன ஆகும்? door step ல இருந்து seminiferous tubule ல இருந்து there is a small duct called the rete testis which leads into a vasa efferentia. Okay, and vasa efferentia ல இருந்து பயங்கரமான coiled ஆன ஒரு structure. Okay, testis மேல நம்ம even நம்ம வந்து let's operate ல வந்து I showed you also how the epididymis looks இல்லையா? So we have this structure called the epididymis. So in the epididymis ல it is an extremely coiled structure ங்கிறதுனால until ejaculation என்னோட sperms நான் இங்க தான் store பண்ணி mature பண்ணுவேன். சரியா பசங்களா? Everybody, so from the epididymis we have a this thing. So this is our testis and adukku mele we had the epididymis இல்லையா? அங்க இருந்து we have a single tube, okay, single duct called the vas deferens, and vas deferens is what? இதுதான் வந்து நம்மளோட testis ல இருந்து மேல இருக்கிற மிச்ச டக்ட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு உதவ போற டக்ட். ஓகே, தட் இஸ் த வாஸ் டெஃபரன்ஸ். now from the vas deferens, இந்த vas deferens என்ன ஆகும்? நம்ம urinary bladderல லூப் ஆகி it will connect with என்னோட seminal vesicle இருந்து வர ஒரு டக்டோட it will merge. Okay, so merge ஆகி okay it forms an ejaculatory duct. Is that clear? So seminal vesicle oda ductum ennoda vas deferens unite agi it forms an ejaculatory duct which will connect into the urethra. And from the urethra directly ennoda 3 regions of urethra irukku illaya? We have a prostatic urethra, membranous urethra and a penile urethra. So either cross panni it will be ejaculated to the outside. Okay va? Is that clear? Is that clear?
ஓகே ஸோ கைப்புள்ளையும் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்காரு. வெரி குட் கைப்புள்ள. எல்லா கிளாஸுக்கும் இதே மாதிரி மறக்காம எக்ஸாமும் எழுதிடணும். ஓகே நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு நான் பப்ளிக்காக கேட்பேன். ஓகே கைப்புள்ள? ஓகே ஸோ டாக்டர் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் எல்லாரும் மாதிரியும். சரியா பசங்களா? ஓகே குட். நவ் this is the anatomy of the male reproductive tract. Alright, now coming to the accessory glands. Okay, male oda reproductive tract la irukra accessory glands vandu paathom appadina 3 main glands irukku, which is seminal vesicle, prostatic gland and the Cowper's gland appdin sollakodiya bulbourethral gland. Okay, so what do we have here? Seminal vesicle ingiradhu paired ana rendu structure, sac like structure, which will secrete fluids that comprise 60% of semen vandu is composed of seminal vesicle odaya secretions. Okay, and idhula vandu fructose irukum, prostaglandins irukum. Fructose irukku sperms ku energy kudukaradhukku we need fructose. Okay, and edukku prostaglandins? Again, once the sperm is deposited female oda reproductive tract la anga irundhu adu nagarந்து போறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ்க்காக எனக்கு ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸும் தேவை. ஸோ ஃப்ரக்டோஸ் அண்ட் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் வந்து will be secreted என்னுடைய செமைனல் வெசிக்கல் உடைய செக்ரீஷன்ஸ்ல. இஸ் தட் கிளியர்? வெரி குட் ஹரிஷ். அது மோட்டிலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். ஆல்ரைட், நவ் prostate gland la enna irukum அப்படினு பார்த்தோம்னா prostate gland வந்து is a single large gland. Okay, prostatic urethra அப்படிங்கிறது is passing through the prostate gland, அதனால தான் அதுக்கு பேர் prostatic urethra. Okay, so இந்த prostate gland வந்து will send out a kind of a milky secretion. இது வந்து பாக்கி 25% of the semen ல prostate gland ஓட secretions தான். சரியா? நான் இந்த இதுல என்ன இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா it contains glycoprotein, prostate specific antigen. Okay, so இது வந்து it will liquefy any clotted semen. அதுக்காக வேண்டி எனக்கு prostate ஓட secretions தேவை. At last we have the bulbourethral gland or the Cowper's gland. So இந்த gland வந்து they are paired glands, membranous urethra கிட்ட இருக்கிற ஒரு particular gland. So இந்த gland வந்து will secrete an alkaline fluid. Okay, எதுக்கு alkaline fluid அப்படின்னா, first of all, urine itself is acidic. Now, urine and semen pass ஆகிறதுக்கு we only have a single tract. அப்படின்றப்போ to neutralize we have an alkaline fluid. அது மட்டும் இல்லாம the female's reproductive tract is also acidic in nature. So, அந்த acidity-யும் neutralize பண்ணணும் அப்படின்னா we need an alkaline secretion. Okay, and little bit of mucus also is produced in the bulbourethral gland. Is this clear பசங்களா? எவ்ரிபடி கைப்புள்ள வந்து கிளாஸை கவனிக்காம பேசிட்டு இருக்கீங்க எங்க சைட்ல. அதை 2 பேர் போட்டு கொடுக்குற வேலை செய்றீங்க. கிளாஸை கவனிக்காம. ஓகே, கைப்புள்ள அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்பேன். சரியா? ரைட். So understood பசங்களா? So this is the male reproductive tract and the accessory glands in male. Now if you see the female, okay, if you see the female, what do we have? Pair of ovaries. இதுதான் female உடைய primary sex organ. Why? Because நம்மளோட primary gamete, நம்மளோட sex cell, which is nothing but the egg, is produced in the ovaries. So அதனால we have a pair of ovaries here. Okay, now these pair of ovaries are connected to fallopian tubes. Okay, you all know that the ovary is connected to the fallopian tube, correct? And following the fallopian tube we have a pear shaped uterus. Okay, or the womb. அதுக்கப்புறமா ஒரு சின்ன canal or the neck of the uterus is there, which is the cervix, followed by a tubular vagina. Is that okay? This is the female reproductive tract.
followed by the external genitalia. Now, external genitalia, male, it is only comprised of the penis. In the female, external genitalia, we have a soft, cushiony, fat deposit there called the mons pubis. Okay, and mons pubis kaprama, we have 2 layers of muscular folds. Okay, so one fold is called labia majora, and inside the labia majora we have a labia minora. Okay, and then there is a sensitive tissue called the clitoris, which is present. Okay, and vaginally, as a membranous covering, there is something called the hymen. So in yellami together is the external genitalia of the female, which we call vulva. Okay, Vasangla, is that clear? But either tavara, there are no accessory glands as such. Males kirna madri accessory glands eduvume vandu is not present in our female reproductive tract. Is that clear? Very good. Very good, Pasangla. Shiva Lakshmi, Janani, Lata, Gopi. Very nice. Everybody paying attention? Yes. கைப்புள்ள பேசினதுலயே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டிருக்காரு, அது ஒன்று தான் உபயோகமானது. ஸோ அதனால அந்த லிங்கை யூஸ் பண்ணி எல்லாரும் டெஃபினட்டாக ப்ளீஸ் ரெஜிஸ்டர் ஃபார் தி எக்ஸாம் பசங்களா. இட் வில் பி டெஃபினெட்லி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே ma'am, after sterilization, how females get periods? Because the fallopian tube is cut or tied. How it will work? San bibliography. Okay, I'll just take a minute to explain this. So when there is sterilization, நம்ம வந்து fallopian tubes தானே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம வந்து ஹார்மோன்ஸை ஆல்டர் பண்ணலையே இல்லையா கண்ணா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கொடுக்குற ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும், ஓவரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ நமக்கு LH சர்ஜ் வருதோ அப்போ ஓவியுலேஷன் வில் ஹேப்பன். ஆனால் ஓவியுலேட் ஆன இந்த எக் வில் நாட் பாஸ் த்ரூ த fallopian tube. அது மட்டும் தான் ஸ்டெரிலைசேஷன் நடக்குமே தவிர, since all hormones are there, uterus lining will still build up. Again, since all hormones are there, எப்போ HCG இல்லையோ progesterone will drop, absence of fertilization, so the uterus will degrade. Okay, is that clear? Fine. Definite PDF send பண்ணுவோம் பசங்களா, don't worry at all. Alright, throw some stars பசங்களா, that's the energy. Abhirami, Roshni, Dharani, fantastic, fantastic, everybody. Right, so this is the female reproductive system. Okay, now mammary glands in females nama pathona, this segment is very very important pasangla, because NEET la mammary glands related are definite one question has come. Okay, in many years nama vandu paathirukom. Okay, first thing, what is it made up abdina? Variable amount of fatty tissue is there. Okay, but other thavara what it is made up abdina, it has glandular tissue. Okay, and in the glandular tissue or the mammalian lobes அப்படினு சொல்லக்கூடிய இந்த tissuesல தான் milk is being secreted. Okay, எப்படி நம்ம lungsல alveolar sacs இருக்கோ அதே மாதிரி mammary glandsலயுமே alveolar cells இருக்கு. இந்த alveolar cellsல தான் milk is being secreted, and in the secreted milk வந்து from the lobe it is poured into the tubes lende to the duct. Okay, and நிறைய இந்த மாதிரி ducts வந்து will lead into the mammary ampulla, and ampulla lirinde what do we have? We have a lactiferous duct connected to the nipples. Okay, that is how the child is able to nourish from the mother. Clear na pasangla? Now this tract, okay, this flow, that is lobes, then tube, then duct, then ampulla, and then the lactiferous duct அப்படிங்கிறது is very very important. NEETல repeated வந்த ஒரு question இது. Okay, clear everybody? Madhavan, if we complete Aadukalam 2, can we thorough the syllabus? Definitely. அதுக்காக தான் நான் Aadukalam 2 எழுத சொல்றேன். Okay பசங்களா? Is that clear? Fantastic. Okay, great. So mammary glands ka aprama we will go into gametogenesis. Okay pasangla? So gametogenesis la what are we seeing? Very simple process. Namma ellarume we are diploid organisms being humans. So diploid organisms abdingambo, if the zygote, okay, has to be formed,
அதே diploid conditionல double the number of chromosomesல 2n number of chromosomesல zygotum produce ஆகணும் அப்படின்னா each gamete has to be haploid. Each gamete க்கு half the number of chromosomes தான் இருக்கணும். அப்ப half the number of chromosomes na என்ன அர்த்தம்? It has to undergo meiosis. Okay, very simple. Who is the starting cell? Spermatogonia or the mother cell அப்படினு சொல்லுவோம், the starting cell. Now since it's the starting cell, any other cell மாதிரி it is a very normal cell, 2n number of chromosomes. Okay, so in the spermatogonia அப்படிங்கிற cell will now undergo mitosis. Mitosis na என்ன? வெறும் multiplication. Okay, இப்ப நம்ம வந்து தூங்கி எழுந்து கொஞ்சம் refresh ஆகி freshen up ஆகி okay let's go to school அப்படிங்கிற மாதிரி இந்த spermatogonia எந்திரிச்சு multiply ஆகி it will just refresh into a primary spermatocyte. Clear? So primary spermatocyte லியும் அதே 2n number of chromosomes தான் இருக்கும். From the primary spermatocyte, first meiosis 1 kaprama, it will become the secondary spermatocyte. So secondary spermatocyte na enna artham? Meiosis 1 முடிஞ்சு போச்சு. அப்போ meiosis 1 முடிஞ்சு போச்சு அப்படினா we will have only n number of chromosomes. இதே n number of chromosomes தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். So meiosis 2 kaprama இந்த secondary spermatocyte is converted to spermatids. Same half the number of chromosomes, n. Okay. Now, in the spermatids vandu will get attached to the Sertoli cells. It has to mature. It has to convert into a spermatozoa. And the process the spermiogenesis. Okay. And in the spermatozoa, through a process called spermiation. Okay, spermiation மூலியமா it will get released into the lumen of the seminiferous tubule. அதுக்கப்புறமா நான் அங்க காமிச்ச அதே tract. Okay, from the seminiferous tubule, the retitestis, the vasa inferentia, அப்படியே it will follow the tract. Okay, pasangla, is that clear? This is spermatogenesis. Okay, now if we see the oogenesis, okay, இதுல என்ன நடக்குது? There is primordial germ cells. Again, these primordial germ cells are nothing but starting cells, 2n number of chromosomes. Clear? Now, in the 2n number of chromosomes, same thing. Okay, same thing. It will undergo mitosis. Konja freshen up agi, it becomes a oogonium, which is again 2n number of cells. Okay, now all this, where is it happening, pasangla? When is it happening? In fact, it is happening in the embryonic state. Okay, when there is a baby girl, embryonic stage liye all this process is already happening. Okay, now primordial germ cell has become oogonium, will grow into primary oocyte. Same thing, primary spermatocyte madri, primary oocyte, which is also 2n number of chromosomes. Clear? அங்கிருந்து first meiosis will happen. First meiosis நடந்ததுக்கு அப்புறமா secondary oocyte is produced. ஆனா the difference is in spermatogenesis ஒரு cell ரெண்டு equal ஒரு primary spermatocyte ரெண்டு equal secondary spermatocyte ஆகும். ஒரு secondary spermatocyte ரெண்டு equal spermatids வரும். ஆனா in the case of oogenesis only one secondary oocyte and ஒரு polar body is formed. Now, in the polar body further ரெண்டு polar body கொடுக்கும். But in the secondary oocyte தான் meiosis 2 undergo பண்ணி it will give another ovum. Ovum ஓட it will give a second polar body. Okay, so all the cytoplasm, all the materials that are there in that cell எல்லாம் ஒரே ஒரு செல்லுக்கு தான் கீழ வரும். Okay, very good, Charulata. There is unequal division. Clear? Now, also you have to remember, Pasangla, that in the secondary oocyte varikyunda, it happens in a normal cycle. When the egg is being ovulated also, in the secondary oocyte varikyunda, it undergoes. Okay. Now, secondary oocyte lirundu, in the ovum, if it has to finish meiosis 2,
எப்போ sperm meet ஆகி எப்போ fertilization நடக்குதோ just before fertilization தான் இந்த meiosis 2 will be completed. Am I clear? Am I clear, pasangla? Yes, Francie, eventually the polar bodies will fade away. Okay? Okay, fine, fantastic. Right, any doubts so far? Okay, great. So this is oogenesis. Okay, now menstrual cycle pati sollumbodhu, you all know there are 4 phases that are included in the menstrual cycle. Okay, so menstrual cycle first phase is the menstrual phase. Okay, where entire endometrium is going to shed, is going to fall off. Okay, so in the process what happens, all my anterior pituitary hormones are low, the uterus will break, menstruation will start. So progesterone is reduced, degeneration of corpus luteum will happen. All this happens in my menstrual phase. Is that clear? Now next phase is the follicular phase. Seri, okay, inda da mudinju pochu, all my uterus has been broken, my lining has been broken. Okay, next what happens, the anterior pituitary enna pannu, FSH produce pannu. So in the FSH vandu ovaries oda follicles grow pandradhukku it will help. Okay, and in the follicular cells vandu valara it will cause release of estrogen, and in the estrogen increase aga tirupiyum ennodaiya endometrium will start proliferating, it will start building. Is that clear? Now once this building is happening, okay, so what happened, menstrual phase la endometrium complete breakdown ayachu. Okay, so breakdown aana enoda endometrium tiruppi valakanumla, so adukku da we have FSH who is going to build the ovarian follicles. Okay, ovary sutti, I mean and ovum sutti, you know there are follicular cells. Yeah, so in the cells ellathiyum vandu build pandradhukku FSH will help. Now in the follicular cells will now produce estrogen, and estrogen nala the endometrium will start growing again. Very good, Harshida. The endometrium will regenerate. Okay. Now, once the endometrium is regenerating, slowly what will happen? LH will surge. Okay. Is that clear? Yes, Shiva Lakshmi. What happens is FSH slowly will build by follicles. LH one day it will come and say, okay, I am there. Abdin sonna odane LH surge agumbodhu my Graafian follicle will rupture. My mature follicle will rupture, releasing the egg. Okay, now once the egg is released or ovulation is completed, then what happens in the ovulation, mudinja ennoda in the Graafian follicle, remaining follicle will convert into a corpus luteum, and in the corpus luteum will now secrete progesterone. Now progesterone is a very important hormone. எதுக்குனா என்னோட endometrium thicken பண்றதுக்கு. Okay, the uterine glands எல்லாத்தையும் secretory ஆக்கி it is preparing for pregnancy. Okay, so as long as progesterone is there, there is no menstruation, there is no breakdown of endometrium. Is that clear, everybody? Yes. So as long as progesterone is there, there is no problem. Now I will go back to menstrual phase. Okay, let's say fertilization nadakala appadina, there is no hormonal response, there is no hormonal response na enakku secrete aindrunda in the progesterone will now reduce. Correct? So progesterone production is reduced. Okay, now progesterone production is reduced abdina. Who is producing this progesterone? Is the corpus luteum. Appo my corpus luteum is also degenerated. Clear? So what is happening? Enoda corpus luteum that was producing progesterone is no longer producing the progesterone, is no longer active. So this, when it happens, progesterone kammi aidichina, there is nobody to hold the endometrium.
Okay, so progesterone irukra varaikum da it will grow and it will boost the endometrium. Okay, once progesterone is not there, my endometrium will shed off. Is that clear, everybody? So production of LH is also reduced. Progesterone is reduced. Now all this happens, then all my endometrial lining is broken down. Okay, is that clear? Yes, Franzi, absolutely. It stays for 9 months in the case of pregnancy. Okay, so throughout pregnancy, progesterone is there. My corpus luteum is also there. Am I clear, Pasangla? Everybody? Absolutely. Okay, so now this is the entire flow of your menstrual cycle. All right, Pasangla. Ma'am, females have 2 ovaries, but for each cycle, only 1 ovum is released. How, ma'am? சரி, இப்போ இந்த வாரம் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா அடுத்த வாரம் ரெஸ்ட் கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ 1 ovary will produce egg in 1 cycle. அடுத்த cycle it will sleep. The other ovary will give. So alternatively, each ovary will be producing eggs for each of the cycles. Okay, it happens alternatively. Right, fantastic. Yes, Harish, secretory phase அப்படிங்கிறது is also the luteal phase. Okay, because luteal phase la dhaan lot of secretions, lot of everything is happening. Oh, okay, here it is follicular phase. I'm sorry, Basangla, last will be the secretory phase or the luteal phase. Okay, this is the luteal phase. Okay. Yes, Harish, got it. Okay. Fantastic. Clear, Pasangla? So this is the menstrual cycle. Now, if at all fertilization happens, okay, so fertilization agalena, what did I say? Progesterone is going to drop, corpus luteum will degenerate, endometrium will break down, thirupi menstrual phase lende we will start the next cycle. Now, in case fertilization is there, abdina, the zygote is produced. Okay, within 12 to 24 hours of ovulation, you have the zygote that is produced. If the sperm was present, if fertilization happened, zygote is present. Okay, now in the zygote is present அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நான் சொன்ன மாதிரி இந்த secondary oocyte வந்து will finish meiosis, become an ovum, then fuse with the sperm, forming a zygote. Okay, when will this happen? 24 hours following ovulation. Seriya? Then cleavage will happen within 30 hours to 3 days. So what is cleavage? In the oral cell அப்படிங்கிற zygote வந்து will now divide 2 cells, 4 cells, 8 cells, and the cleavage divisions will happen, which is within 30 hours to 3 days following zygote formation. Okay, in the mitosis, what is happening? Cell number increase agum. Okay, and then morula is formed at the 3rd or the 4th day. Okay, 3rd or the 4th day after fertilization, morula, அதாவது 8 to 16 blastomeres இருக்கிற ஒரு cell வந்து is produced. Now, இத்தனை cells இருக்கிற இந்த ஒரு ball of cell will now differentiate. So, அஞ்சாவது நாள் after fertilization, அஞ்சாவது நாள்ல இருந்து 15வது நாள் கிட்டத்தட்ட 2வது வாரம் வரைக்கும் what happens, in the blastocyst will begin to form. அதாவது 8 to 16 செல்லா இருந்த என்னோட மோரியூலா will now differentiate. ஒரு ஹாலோவான பால் ஆகி வெளியில இருக்கிற ட்ரோஃபோபிளாஸ்ட் உள்ள இருக்கிற inner cell mass அப்படின்னு சொல்லிட்டு it will now begin to differentiate. Okay, this happens through 15 days after fertilization is complete. Okay, now once this is over, by the end of 2nd week, okay, which is after roughly or 15 days, what happens? Gastrulation begins to happen. What is gastrulation? Enoda in the inner cell mass vandu will now differentiate as the 3 layers. Okay, what is 3 layers? We have all the primary germ layers. We are triple plastic organisms. So we have ectoderm, mesoderm and the endoderm. So the 3 layers will be formed via gastrulation. So that is when we call it a gastrula.
Clear? Now, following gastrula, what happens? It enters the first trimester. So, gastrula ngiradhu enna? Ulla irukra inner cell mass I am dividing as my endoderm, mesoderm and my ectoderm. So, now, respectively, ectoderm has to become my brain, my so and so, my so and so. Mesoderm has to become heart, so and so, so and so. Endoderm has to become so and so, so and so. So, andamari organs ellame will start now splitting and doing their own work. Okay, so now what happens? First month liye, within the first month, neural tube is formed, okay, heart is formed by the end of the first month, and second month la all the limbs, vital organs ellame will be formed, and the first trimester appdin solra 12 varathukulla, the first 3 months kulla all the organ systems are already developed. Is that clear? Yes, all the major organs, everything is already formed. Then we have the second trimester from the 4th to the 6th month. Here what happens? Scalp is differentiated, eyelids, eyebrows, eyelashes, idellame irukku. Fetal movements will start. Okay? All this happens in the second trimester. Then third trimester, what happens is, which is 6th month till the 9th month, okay, the 7th month till the 9th month, there is weight gain, fat deposition and all that will start in the fetus, okay, and the surfactant system, lungs or development la romba mukkiyamaana surfactant system will function or begin to mature in the 7th month. That is why premature babies fundamentally they have a problem in respiration. Okay, so in the surfactant system will mature only in the 7th month. Okay, and descent of the testis in the case of male babies will happen again in the final trimester. Is that okay? And then the face and then the hormone increase agum ma'am. Janani, if you see menstrual phase la kekringla, adu na already on the table la mention pannirken ma'am. PDF vandu definitely I will send it so you can check in that. Okay everybody? Yes. Good. Fantastic. Yes, Franzi. So by the end of the last trimester, there is a fully formed baby. Okay, Sandhya, for female there is no such thing as descent of ovaries or anything, correct? So if females enna go by the third trimester already enoda ovaries la irukra all the primordial follicles ellame meiosis 1 kulla enter aayi it will get arrested. Okay, so all the eggs would have already been formed. Enalla eggs vandu are already destined to mature later, ellame is already formed by the third trimester and is arrested at meiosis 1. Okay, later meiosis 2 vandu it will continue only at puberty and it will stop at meiosis 2. Meiosis 1 complete panni meiosis 2 la it will stop. Yes, Shivalashmi, prophase of the meiosis 1 la it will get arrested. Okay, is that clear Basangla? Everybody, this is the entire embryogenesis that you will see. Now the final thing in this chapter is parturition. And what is parturition? First thing is, from the fully developed fetus and the placenta, we have signals. Okay, okay, now ready, I can come out, abdin solli, signal will come. In the signal pathte, the mother's brain will produce oxytocin. Okay, the posterior pituitary lendu எனக்கு கிடைக்கிற oxytocin will now cause uterine contractions. Okay, and via a positive feedback நிறைய oxytocin is produced for நிறைய uterine contraction and that helps in stronger and stronger contractions and eventually the delivery of the baby. That's it. Nama human reproduction oda important points ellame discuss பண்ணியாச்சு பசங்களா. Is that clear? Is that clear? Everybody, that's all is the chapter. Clear? So don't forget pasangla, you don't have to refer any different book alla neenga yosikve vena. NCERT is your bible.
Okay, and of course நீங்க வந்து if you join our course Xylem la, we will also give you material. அதுல இன்னும் பெட்டரான மைண்ட் மேப்ஸ், இன்னும் பெட்டரான முறையில வந்து பாயிண்ட் வைஸா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, which will very easily help you to understand and learn. Okay, learn மட்டும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும்ல, படிச்சா மட்டும் பத்தாதே, நம்ம டெய்லியும் தான் படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதுக்காக வந்து இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா பசங்களா? இஸ் தட் ஓகே? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆடுகளம் 2ல எவ்வளோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கோ, எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதினாலே யூ வில் பி ஏபிள் டு டெஃபினெட்லி கவர் உங்களோட சிலபஸ், கவர் எல்லாமே இருக்கும். ஓகே, எஸ் நம்ம இப்போ PYQs தான் சால்வ் பண்ண போகிறோம், 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி பசங்களா ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு சே நம்மளோட Xylem Premier League ஆர் Xylem உடைய கிராஷ் கோர்ஸை டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see இதுக்கு முன்னாடி இந்த கிராஷ் கோர்ஸ் எடுத்து we have seen toppers that have come. Okay, இதெல்லாமே வந்து கேரளா டாப்பர்ஸ், all this you've already seen. Okay, யாரெல்லாம் வந்து டாப்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன ஸ்கோரில் அவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1000+ people are already in their 3rd year of MBBS. Okay, இந்த கோர்ஸ்னால பெனிஃபிட் ஆகி, so all that is there. பட் உங்களுக்கு இப்போ if you see இந்த ஆடுகளம் முடிஞ்சாச்சு அப்படின்னா you don't have anything to rely on. கரெக்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். பட் இன்னைக்கு என்ன படிக்கிறது, நாளைக்கு என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் விச் இஸ் அட்டெண்டிங் த கோர்ஸ். ஏன்னா இதில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வி ஹாவ் கியூரேட்டட் மாடியூல்ஸ் ஃபார் யூ. ஓகே, என்னென்னா 20 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒவ்வொரு மாடியூல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள், ஓகே, 3 நாளுக்குள்ள 4 சாப்டர்ஸை நம்ம முடிப்போம். முடிச்சுட்டு we will do practice tests, we will revise, we will discuss your test also, and உங்களுக்கு ஓகே இந்த மாடியூல் டன் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா we will go to the next module. ஓகே பசங்களா? is that clear? yeah, வெற்றி பேட்ச் நீங்க கவலையே பட வேண்டாம். you can access the course also and material also you have. Okay, so அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. whoever is not part of வெற்றி batch you can definitely join நம்மளுடைய crash course. சரியா பசங்களா? is that clear? ma'am 3999 is only for materials or for both materials and class? both materials and class journey. so உங்களுக்கு material இல்லாம வெறும் class வேணும்னா it is 1999. okay வா? so it's 1999. if you want material also it will be 3999. அவ்வளவுதான். okay, so உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. okay, you will get live classes, நீங்க ஆக்டிவா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா there will be hundreds of students YouTube liveல. so என்னால everybodyயோட individual questions it will be difficult to answer இல்லையா? so you can definitely get all your doubts cleared here. and module wise you have exams. so ஒவ்வொரு மாடியூலுமே 4 சாப்டர்ஸா நம்ம முடிக்க you will be given test. you can assess நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது. என்டையரா we will be discussing the question paper. so எந்த ஒரு கொஸ்டினுமே இந்த ஆன்சர் எப்படி நம்ம தப்பு பண்ணோம்னு தெரியாமலே போகாது. okay, is that done? and you have all free access to GIBs, all the tests that we have, and உங்களுக்கே வந்து you can find out what kind of state level positionல நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறது ஈஸியா you can understand. okay, there is even an AITS exam. entire இந்தியால நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்க you can find out. okay, and especially பசங்களா the study material is worth it. okay, நம்மளோட yes I know Harish நேத்திக்கு அம்ரித் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கிவ் இட் அ ட்ரை பசங்களா. அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து இஸ் ஸ்பெசிஃபிக்லி கியூரேட்டட் இன் சச் அ வே தட் நீங்கள் அது படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக படிக்கலாம்ன்றதுக்காக தான் we have made this. okay, definitely you can watch Amrit sir's session also. so ரொம்ப detailed I would have explained everything in the crash course. okay, and அது மட்டும் இல்லாம regular feedback also we will be there. நாங்க டீச்சர்ஸ் தான் இருப்போம் to see நீங்க எங்க தப்பு பண்றீங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நீங்க பெட்டர் ஆவீங்கங்கிறதுக்கு entire mentor we going to be with you.
ஓகே yes don't worry உங்க நியூ சிலபஸ் படி தான் எல்லா கிளாसेसமே இருக்கும் you can use the material accordingly ஓகேவா பசங்களா so 5வது February ரொம்ப தூரத்துல இல்ல and you will not believe it பசங்களா நாங்க கோர்ஸ் லான்ச் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே அவ்ளோ சீட்ஸ் are filling ஓகே so ரொம்ப லிமிட்டட் ஆன சீட்ஸ் தான் இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா and it is very cheap okay it is only 1999 without any material ma'am in a class mattum porum na NCERT veche padichikren appdin soningana it is only 1999 okay va only 1999 and if you see our with material okay உங்களுக்கு மைண்ட் மேப்ஸ் வேணும் எனக்கு ஈஸியா இன்னும் NCERT விட ரொம்ப ஈஸியா எனக்கு விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படினா you can also buy the material which is 3999 okay now I understand நிறைய பேருக்கு they've had this problem where ma'am நான் வந்து கால் பண்ணேன் பட் அவங்க ஃபோன் எடுக்கல I am not able to do it அப்படினு you will have ஒரு இது இல்லையா so don't worry அதனால தான் we have a link for you okay so இந்த லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா 1999 கான link வந்து will directly take you to the app okay so 1999 you can directly go to the app material வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா you can directly go to the app and make your purchase for the crash course உங்களால live classes attend பண்ண முடியும் உங்களுக்கு live classes-க்கு தேவையான எல்லாமே notes எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் okay so that is yes definitely Shivalakshmi tests irukum every module we will have tests we will have so many mock tests adella onnume prachana illa okay so if you opt for without material 1999 course na directly you can go into the lab okay to the app now you also have a enrollment form in the enrollment form ninga fill panninga appadina somebody else will get back to you I understand யாருக்குலாம் வந்து you know அந்த நம்பர் கால் பண்ணேன் நான் பிக்கப் பண்ண மாட்டேங்கறாங்க so obviously இல்ல பசங்களா நானும் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றேன் உங்க ஃப்ரெண்டும் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க உங்க பேரண்ட்ஸும் கால் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படினா there will definitely be a clash correct so அதனால the link is there ஆனா இந்த லிங்க் நீங்க fill பண்ணி if you go through அந்த நம்பர் அவங்க கால் பண்ணுவாங்க அது வழியா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும் தான் உங்களால மெட்டீரியலோட பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேவா is that okay everybody is that okay so crash course மட்டும் எனக்கு போரும் மேம் அப்படினு சொன்னீங்க அப்படினா you can directly go into the lab கைப்போல already வந்து he's already put out the app link for you so you can directly enter the app you can directly register you can join the crash course சரியா பட் உங்களுக்கு மெட்டீரியல் ஓட கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படினா you please call that number or இந்த ஃபார்மை fill பண்ணுங்க அந்த ஃபார்ம் லிங்க்கும் கைப்புல வந்து போட்டாச்சு ஓகே கண்டிப்பா காவ்யாஸ்ரீ கவலையே படாதீங்க கிராஷ் கோர்ஸ் இஸ் meant for everybody நான் இன்னும் ஆரம்பிக்கல எனக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மென்டரிங்கும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு தான் இது ஸ்பெசிஃபிக்காவே so you don't have to worry சரியா got it pasangla everybody okay so links எல்லாமே description boxல இருக்கு கமெண்ட்லயும் நம்மளோட கைப்புள்ள வந்து போட்டுட்டே தான் இருக்காரு so you can please register for the exam also and join the crash course also சரியா pasangla everybody yes see Arun வந்து has got it from Aadukalam 1 so Aadukalam 2 ஓட winners-க்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Aadukalam எக்ஸாம் எழுதணும் சரியா so definitely I want everybody to write பசங்களா உங்களுக்கு வந்து you feel prepared or you don't feel prepared you feel like நம்ம வந்து என்ன மார்க் வாங்குவோம் இல்ல என்ன ரேங்க் வாங்குவோம் என்ன உங்களுக்கு தோணுதோ தோணலையோ just come and write the exam ஏனா if you write the exam அப்பதான் உங்களுக்கு தெரியும் where you stand அப்படினு so நம்ம இப்பவே ஜான் எண்ட்லயே நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறமா இம்ப்ரூவ்மென்ட்ங்கிறது ரொம்ப ஈஸி பட் நீங்க கடைசி வரைக்கும் வந்து நான் அப்புறமா எழுதுறேன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு அப்படினா கடைசி வரைக்கும் it is very difficult for you to know where you stand அப்ப கடைசி நீங்க நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்
எங்க இருக்கோம் நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு. So don't take that chance. Just apply for the exam and just write. It's a free exam. இல்லையா? So just write the exam and you will know for yourself. Okay, so put your effort, உங்க effort போடுங்க, உங்க hard work போடுங்க, and then let the results come on their own. சரியா? Yes, Priya Saravanan, நாங்க கம்ப்ளீட்டா கிராஷ் கோர்ஸ்ல ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்லுவோம். எல்லாமே சொல்லி தருவோம். Okay, so can I see some stars, பசங்களா? Can I see the spirit? Can I see some energy in the chat box? Yes. Everybody, throw some stars out there. Everybody, பசங்களா, everybody. Okay, so the number is there. You can call the number, or na sonna madri, you can enroll in the form also, and form variyaga somebody will reach out to you very soon. Seriya, or 24 to 48 hours liye somebody will get back to you. Okay, that's the spirit. That's the spirit, pasangla. Fantastic. Okay, so question number 1. Let me see. Yarella correct answer abdiye spot on kudukka poringanu. Yeah? What is it going to be? So, ரெண்டு statement இருக்கு. First statement, vas deferens receives a duct from the seminal vesicles and opens into the urethra as an ejaculatory duct. ரெண்டாவது statement, the cavity of the cervix is called cervical canal, which along with the vagina forms the birth canal. Two. Both statements are true. Okay, pathidlam. Yes, both statements are true. Doubt vanda, 2 is the answer. Fantastic. Sandhya, Charulata, Harish, Karthik, Rubika, Praveen Raj, everybody. Fantastic. Okay, good job. Ippadi answers therichite irukano enakku. Okay, that's the spirit. Okay, next to the assertion reason question. Endometrium is necessary for implantation of the blastocyst. Okay, idu koduthirukka reason enna? In the absence of fertilization, the corpus luteum will degenerate and that causes disintegration of the endometrium. So always assertion reasoning left. First, see them as statements. In the ஒரு statement, is it true or false? In the ஒரு statement, true or false. ரெண்டுமே true அப்படினா, try to link both these sentences. அதனால, okay? அப்படினா, அந்த மாதிரி words use பண்ணி, try to link. Link பண்ண முடிஞ்சா, it is the right answer, it is the correct explanation. Link பண்ண முடியலையா, it is the wrong explanation. Okay? Clear everybody? Okay, நிறைய 3 தான் வருது. Let's see. 3 is the answer. Okay, no doubts, 3 is the answer because endometrium necessary for implantation of blastocyst is correct. ஆனா அதனால தான் absence of fertilization அப்போ வந்து do we have disintegration of the endometrium அப்படினு கேட்டா அதனாலலாம் கிடையாது. But as a statement it is true. So both A and R are true, but இதோட correct explanation அது கிடையாது. Okay, so option 3 is the right answer. Very good. Now question number 3. Release of sperms from the seminal tubules, seminiferous tubules is called spermiation. Okay, மொத்தமா அது release பண்றது வந்து is called spermiation. Spermiogenesis அப்படிங்கிறது is a process of formation of sperms from the spermatogonia. So what is it? Spermiogenesis அப்படிங்கிறது formation of the sperms from the spermatogonia. Option 2. நிறைய பேர் 2 தான் சொல்றீங்க. Both statements are true பசங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Both statements are true. Do you think both statements are true? Absolutely. இங்க வந்து Karthik, Jagadish. Okay, few people have said 4. Okay, so if you see 4 is the correct answer pasangla because spermiogenesis அப்படிங்கிறது formation of the spermatozoa from the spermatids. Okay, spermatid இருந்து spermatozoa மாத்திர process தான் is spermiogenesis. Spermatogonia இருந்துன்னு பார்த்தோம்னா that is spermatogenesis. No, completely not spermiogenesis. Yes, very good. Rizwana, Francie, Darshini, everybody, very nice. Okay, that's the spirit. Yes, Arag Meenakshi, Veni,
Whoever said 4, fantastic. Okay, Vasangla? Yes, small word. So, in the spermiogenesis badala, spermatogenesis the statement is true. Okay? So, spermiogenesis is sperms to spermatids. Sperms from the, sperms from the spermatids. Sperm from the spermatogoniana, it becomes spermatogenesis. Okay? Fine. Now, this actually 2022 la kekapatta oru kelvi. It is a previous year question. Chariya? That's the spirit. Alright. Next question. Which state of life la oogenesis is initiated? First oogenesis எந்த ஸ்டேஜ்ல இனிஷியேட் ஆகுது? Adult ஸ்டேஜ்ல, pubertyல, embryonic ஸ்டேஜ்ல, இல்ல birth? Absolutely everybody. Maharaja, Karthik, Harshida, அச்சோ அத்தனை பேர் போட்டுட்டு இருக்கீங்க. Okay, everybody answer is correct. Shakti Priya, very nice. Everybody, embryonic developmental stage. Okay, option 3 is the right answer. Very good. Pretty straightforward question. Yeah, very nice. Fantastic. Now, question number 5. Which of the following hormones are secreted in women only during pregnancy? Which of these hormones are secreted in women only during pregnancy? Yeah? You can see the options. So we have relaxin, oxytocin, HCG, that is the human chorionic gonadotropin, and we have human prolactin hormone, HPL, and the progesterone. What is it? 3, 1, 3, 4. Okay, mixed. Answer enna paathalama pasangala? Paathalama? So actually option 4 is the right answer. Okay, Rajneesh, Harshida, then Ashok Yogesh. Very nice. Okay, yaralla 4 sonninglo, Deepa Lakshmi, Janani, everybody has said the correct answer. Okay, so if you see here A, C and D, which is nothing but relaxin, HCG and HPL. இது மட்டும் தான் pregnancy போது மட்டும் womenல release ஆற hormones. Okay, நிறைய பேர் said B and E only 2 optionல பார்த்தேன், which is not அதுக்கான answer வரும். Shivalakshmi, oxytocin will help in delivery, no doubt. Okay, it helps in contraction of the uterine muscles, எல்லாமே correct தான். But it is present normally also, it is present in males also. And the hormone oda or function irukke thavara, it is not that it's absent completely in the body. Sariya, Harish, Shivalakshmi, is that clear? So option 4, which is relaxin, HCG and HPL, idu mattum na pregnant women la mattume sorakakkudiya hormones. Sariya? Right, fantastic. Then question number 6. Arrange the following male sex accessory ducts in the correct sequence. Now, first flowchart போட்டு காமிச்சேன் பசங்களா. So, let's see. இதுவும் 2022லேருந்து வந்த ஒரு question தான். So, you see, right? எத்தனை question ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 2லேருந்து 3 question இந்த ஒரு chapterலேருந்து மட்டும் உங்களுக்கு வருது. Okay? So, yes, go on. What is the answer? Clear, think, read, and then answer for me. Okay, ஒரு மாதிரி டவுட்டே இல்லாம 3 ன்னு தெரிக்குது. ஹரிஷ், மகாராஜா, ரிஸ்வானா, வேணி, தரணி, தர்ஷினி. ஓகே, எஸ். ஸோ கைப்புள்ளையும் சேர்ந்து ஃபயர் போட்டு 3 தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3 தான் ஆன்சரான்னு பார்த்துருவோமா? 3 தான் ஆன்சர். Okay, so if you see who starts, where do we start? We start at the retrotestis. Okay, exacta nam seminiferous tubule vasalla. We have retrotestis to vasa efferentia to the epididymis, then vas deferens, then ejaculatory duct. Okay, so D, C, A, E, B. So option 3 is the right answer. Fantastic. Okay, clear dane everybody? All right, then
Arrange the components of the mammary gland from proximal to distal. From proximal to distal. Abdina, from close to far away. So what is the answer? Proximal to distal. What is the answer? Most appropriate answer from the option is, okay, Maharaja is saying 3. This also I showed you a flow chart. I said NEET la kandipa varum. NEET 2022 la ketirukanga parunga. Okay. But my confusion is illama ellarum 3 solittu irukkinga. Brinda, Harshida, Ragminakshi, Bharat, Jagdish. Okay, pathidlam. Answer ennan pathona 3 da answer. Fantastic. Throw some stars for yourself, pasangla. Excellent. So if you see, it all starts from the alveoli. Alveoli we have the mammary lobes. From mammary lobes, we will have the mammary tubules. Then we have mammary duct. Then we have ampulla. And then the lactiferous duct. Okay. So option 3 is the right answer. Okay, clear? That's the spirit. Fantastic, fantastic. Right. So, how many secondary spermatocyte is required to form 400 million spermatozoa? Now, think and answer. Okay, think and answer. எனக்கு 400 million spermatozoa வேணும்னா எத்தனை secondary spermatocyte வேணும்? That's all is the question. Okay. Azhagu Meenakshi, Karthik, Harish, Bharat, ellarume 2 சொல்லிட்டு இருக்கீங்க. Two. Okay. Harshida says 3. Janani, Balu Mahendra, ellarum 3 சொல்றீங்க. Jagdish. Think and answer pasangla. Santosh Kumar. Everybody is saying 3. Okay, இப்போ நிறைய 1, 4 எல்லாம் வருது. Right. So actually the answer here will be 200 million pasangla. Because you think no. ஒரு spermatocyte, ஒரு secondary spermatocyte will give how many spermatozoa? 2 spermatozoa. Correct? Correct. Now 100 million will be primary spermatocyte. ஒரு primary spermatocyte will give 2 secondary spermatocyte. 2 secondary spermatocyte will give 4 spermatozoa. Correct? So, 100 million primary spermatocyte இருந்தா எனக்கு 200 million secondary spermatocytes கிடைக்கும். 200 million secondary spermatocyte கிடைச்சா எனக்கு 400 million spermatozoa கிடைக்கும். So what is the question? எனக்கு 400 spermatozoa வேணும்னா எத்தனை secondary spermatocyte வேணும்? இப்போ very simple. Double, half the number. So because 1 secondary spermatocyte 2 spermatozoa கொடுக்கும் எனக்கு. Correct? So it will be 200 million. Because it is secondary spermatocyte that they are asking in the question. If the question primary spermatocyte arna, ninga ellam sonna 100 million is the correct answer. Got it? Yes, everybody, that's the spirit. Dharani, Abhirami, throw some stars. Excellent. All right, now 9th question polam. Assertion reason again. So statement 1, statement 2. Redithum padinga. Decide if it is true. Aprama try to link them with a word. Aduvum true arundana, then go for the answer. Okay? Now, what is it? Pregnancy is characterized by metabolic changes in the mother. During pregnancy, level of thyroxine is increased in the maternal blood. Rendu statement true ah. Now, if the rendu statement link panni paathen appadina, am I going to get the same answer? I was in, will it make sense? Pregnancy is characterized by metabolic changes in the mother. Yena, during pregnancy, the level of thyroxine is increased in the maternal blood. Is it making sense? Is it making sense?
Why is everybody saying 4? In pregnancy mode there is no metabolic change in the mother. Kaipulla Same correct answer tharikku vidunga. That's what I am also waiting for. Okay, Jyoti Rizwana is saying 1. Okay, but many are saying 2. And then 3 and then 4. Charulata, Karthik saying 1. Meera is also saying 1. Rajanish is also saying 1. Right. If you see, Pasangla, 1 is the right answer because 100% motherhood body la there will be metabolic changes. Why? Because the mother now has to support another fetus inside her body. So definitely there will be metabolic changes. And adu mattum illama the metabolic changes nadakudhu, who is responsible for metabolism in our body? 100% thyroxine only. In the fellow irundha all metabolism will happen. Appo this fellow will start rising in the maternal blood in order to support the metabolic changes so that and the mother vandu tannoda bodyum seri fetus oda bodyum seri sethu paathukka mudiyum. Clear? Now it's clear. Dharani, Rizwana, Deepa Lakshmi, everybody? Great. Okay, so idhukku 1 da pasangla correct answer. Seriya? Very nice. Okay. Now, question number 10. Okay. Receptors for sperm binding in mammals is present where? Yaar kitta sperm binding kana receptors irukku? Who will have it? Perivitelin space, zona pellucida, corona radiata, vitelline membrane. As simple as that. Doubt venda. Harish, Brinda, Santosh, Mohammad, Deepa Lakshmi, Ashok, everybody is solra madri zona pellucida. Fantastic. That is the answer. Okay, sperm binding receptors are present in the zona pellucida of the ovum. Excellent. Okay. Now, no new follicles will develop in the luteal phase of the menstrual cycle because of what reason, Pasangla? Dharani solra mari dabba question da. What is it? Okay, already 2 answer therikide. I saw this question on PYQ apdiya. This 2019 oda PYQ. Pasangla, also I want one thing. Nama 50 questions mudikumbodhu out of 50 ungaludaiya personal score enna அப்படிங்கறத note பண்ணி வெச்சுக்கோங்க and definitely comment பண்ணுங்க. Okay? And I am going to see. All right. எத்தனை பேர் வந்து என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு I am going to see. So அதனால I can already see நீங்க நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்ட்டா என்ன ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு, but your specific இது என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் என்னங்கிறது லாஸ்ட்ல எனக்கு சொல்லணும். சரியா? Okay, now everybody is saying 2. No new follicles will develop in the luteal phase because follicles do not remain in the ovary. FSH levels are high. LH levels are high. Both FSH and LH levels are low. Okay. Yes, Harish, FSH will be high at ovulation. It will also be high in the follicular phase. Adnalda adukku per follicle stimulating hormone. Okay. Now the right answer here is that FSH, LH என்னோட follicular developmentக்கு தேவையான எல்லா ஹார்மோனுமே இந்த luteal phaseல கம்மியா தான் இருக்கும். because அந்த நேரத்துல அட்டூழியம் பண்ற போறவன் ஒரே ஒருத்தன் தான், அவன் progesterone மட்டும்தான். ஓகே, progesterone மட்டும்தான் luteal phaseல தானே வாழ்ந்து தானே தான் ராஜ்யம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆடுவானே தவிர he will not give place for anybody else. Okay, just remember that. Luteal phase la you will only have progesterone who is dancing. So FSH, LH கம்மியா இருக்கிறதுனால புது follicles யாருமே வரமாட்டாங்க. ஓகே, progesterone கிட்ட எப்ப fertilization நடக்கல நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்லோவா estrogen will rise. அதுக்கு அப்புறமா புது cycle ஆனதுக்கு அப்புறம் தான் my FSH, LH everybody will start rising. Okay, so who will be dancing in my luteal phase? Only progesterone will be there. Okay, is that clear? So both FSH and LH are very low in the luteal phase. So option 4 is the right answer. Seriya, whoever said 4, very good. Yarala 4 sollaliyo, remember that the 4 is the answer. Okay, yen edhanal thappu pannom appdin solli just remember. Appo you will not make the mistake again.
Alright, fantastic. Now, select the correct sequence for transport of sperm cells. Very simple. Go on. What's the answer? What is the answer? Okay, Harshida is saying 3, Karthik 3, Sudha, Maharaja, Arigminakshi, Veni, everybody is saying 3. Jagdish, super pasangla, very, very good. Absolutely. Seminiferous tubule, retitestis, vasa efferentia, epididymis, vas deferens, ejaculatory duct, urethra, and the urethral meatus. Absolutely correct answer. Okay, good job. So option 3 is the right answer. Fantastic. Then, extrusion of the second polar body. So, what happened in oogenesis? First, there was meiosis 1, formation of a secondary oocyte, and one particular one particular polar body. Then we had meiosis 2, and then we had the release of a second polar body. So he is asking extrusion of the second polar body eppo nadakum? 3, 3, 3, 3. 3, 3. Okay, Harish, Hiba, who else? Rizwana is all saying 2. Santosh, Vishnupriya, Charulata, yes. So if you see pasangla, it's not after fertilization. Nariya pe 3 sonninga. Okay, after fertilization kadayadu. Fertilization nave inode complete ovum has to be there. Appoda fertilization will take place. Okay, so after fertilization kadayadu, but after entry of sperm, just before fertilization. Sperm has already entered the egg, but fertilization is not. So at that gap, it will finish meiosis 2, release the second polar body, and immediately undergo fertilization. Okay? Yes, absolutely, Harish. It's a PYQ. Again, 2019 liyum ketirukanga indha oru question. Seriya? Yes, தப்பா இருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. கைப்புள்ள சொல்றேன். அதை கைப்புள்ள பண்ணாத தப்பா? அதாவது நீங்களாம் 50 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் தப்பு பண்ணுவீங்களா? அவர் பாவம் 50 கொஸ்டின்ல 55 கொஸ்டின் வரைக்கும் தப்பு பண்ணுவார். ஸோ அதனால அவரே வந்து கத்துக்கிட்டு டாக்டர் கைப்புள்ளையே ஆகலாம் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஆகலாம் பசங்களா. சரியா? So let's go on to the next question. The change in the amount of yolk and its distribution in the egg will affect. எவ்வளோ யோக் இருக்கு and என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குங்கிறது it will affect what? Formation of the zygote, pattern of cleavage, number of blastomeres produced or fertilization. எந்த ஒரு விஷயத்தை அது பாதிக்கும்? Brinda says 2. Pattern of cleavage தான் மேம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Brinda Prabhu also saying the same thing. Dharani, Santosh Kumar, Rizwana, Viji, Mohammad Atif, எல்லாரும் 2 சொல்றீங்களா? செக் பண்ணிடலாமா? கண்டிப்பா. பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜை பொறுத்து தான், ஐ மீன் எவ்வளோ யோக் இருக்கு, எப்படி யோக் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்குங்கிறத வச்சு தான் என்னால் பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜை டிசைட் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நவ் கொஸ்டின் நம்பர் 15. கிட்டத்தட்ட 1/3 முடிச்சாச்சு. ஓகே, கீப் அப் த ஸ்பிரிட் பசங்களா. லெட்ஸ் டூ திஸ். So the part of fallopian tube closest to the ovary. Dharani சொன்ன மாதிரி டப்பா போடுங்க எல்லாரும். It's a டப்பா question. இதெல்லாம் ஒரு question நீட்ல கேட்கறதுக்கு. Absolutely fantastic. So you all know இல்லையா, we have ovum, I mean ovary. பக்கத்துல யார் இருக்கா? Who is this first place? Undoubtedly it is the infundibulum. Option 2 is the right answer. That's it, Veni. Mirsat. Ellarum podra mai dabba question. And I think everybody has answered 2 for me. So very, very good. Infundibulum is the right answer. Then, the second maturation division of the mammalian ovum occurs.
அதாவது mammalian ovum உடைய ரெண்டாவது maturation division. Nothing but ரெண்டாவது meiosis எப்பப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So if you see ஒரே question கொஞ்சம் வேற மாதிரியா வேற வருஷத்துல கேட்டிருக்காங்க. Okay. So what is it? Manikandan, Fimbrengirthu, they are projections on the infundibulum only. Okay, so don't have to get confused. The part of the fallopian tube ni ketta kandipa it is the infundibulum only. Alright, now coming to this question. Absolutely, ellaru solra madri, until after the ovum has been penetrated by the sperm. Abdin solringa. Option 2 தான் நிறைய கண்ணுக்கு தெரியுது. So check பண்ணிடலாமா? கண்டிப்பா. So நான் சொன்ன மாதிரி meiosis 2 எப்போ நடக்கும்? When will it finish the second maturation division? எப்போ sperm enter ஆயாச்சு? ஆனா just before fertilization. Okay? That is when once penetration is done, that is when the ovum will finish the meiosis 2 before fertilization. Okay, good job, excellent. Now Leydig cells found in the human body are a secretory source of Leydig cells. என்ன produce பண்ணுவாங்க? Progesterone, intestinal mucus, glucagon, androgens. Very good, Maharaja, Santosh Kumar, Karthik, Harshida, Veni. Chance illa. Okay, option 4, androgens the correct answer. Now androgen is also testosterone. Okay, so on the option vanda kuda you can choose. So Leydig cells are nothing but interstitial cells. They produce testosterone or also called androgens. That's the spirit. Fantastic. Now, which one of the following is not a function of placenta? Estrogen produce panno, removal of carbon dioxide waste material from the embryo, oxytocin produce panno parturition bode, or facilitate supply of oxygen and nutrients. Yedhu placenta oda function illai. Priya, kavale pada vendam, crash course liyum nariya PYQs, nariya questions நம்ம solve பண்ணுவோம். Okay? ஆமா கைப்புள்ள, உங்களுக்கு competition கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க எல்லாருமே. Yes, that's the spirit. Okay, எனக்கு இங்க 3 and 1 இதுதான் நிறைய நான் பார்க்குறேன். Okay, chat boxல. So பசங்களா யாரெல்லாம் 3 சொல்றீங்களோ fantastic. Okay, அதுதான் கரெக்டான ஆன்சர். Because எது placenta ஓட function இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? Now எது இல்லைன்னு பார்த்தோம்னா oxytocin during parturition, மதரோட பாடியில who is producing posterior pituitary is producing. Okay, they are hypothalamic hormones. Hypothalamus produce panni posterior pituitary la store panni oxytocin தேவைக்கப்போ release பண்ணிக்கும். So pituitary தான் வந்து is going to produce oxytocin during parturition. So அது placenta ஓட வேலை கிடையாது. Okay, now I know placenta it is going to take care of the embryo. அது எப்படி estrogen produce பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது produce பண்ணும். Okay, so remember that யாரெல்லாம் வந்து has marked 1 as the answer. Okay, யாரெல்லாம் 1 answer சொன்னீங்களோ I understand நீங்க என்ன யோசிச்சா அது ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு. But remember இப்போத்திலேருந்து that placenta will also secrete estrogen. நம்ம NCERT-லயும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? So it will produce estrogen as well. And in the facilitating removal, supply of oxygen la உங்களுக்கு already தெரியும். So it is definitely a function of the placenta as well. So oxytocin மட்டும்தான் it does not do. Okay, is that clear? All right, fantastic. Let's move on. Which of these is not an important component of initiation of parturition? Parturition, that is delivery of the baby ki எது வந்து is not an important component. எது தேவையில்லாத ஒரு விஷயம்? Think and answer. Okay, Rizwana is saying 4. Maharaja, very good. Good. Hari Shakti, very nice. Sai, Veni. Yes. So if you see pasangla, prolactin is released shortly after birth so that the milk is secreted, or even before birth so that the milk can be produced. Okay, adukkum part
பார்ட்டுரிஷனுக்கும் எந்த டைரக்டான கனெக்ஷனும் கிடையாது. சரியா? ஸோ அதனால important component for initiation of parturition அப்படின்னு பர்டிகுலரா கேட்கும் பொழுது அதுக்கும் ப்ரோலாக்டினுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. பட் மிச்சவங்க எல்லாருக்குமே அதுக்கு தொடர்பு இருக்கு. ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸாக இருக்கலாம், எஸ்ட்ரோஜன் ப்ரெசிடென்ட் ரேஷியோவாக இருக்கலாம், which is very very important. Okay, release of oxytocin, it is very very important. Okay, so release of prolactin மட்டும்தான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதது. Okay, fantastic. Now 20வது question பசங்களா, let's do this, come on. Capacitation அப்படிங்கிறது changes in the sperm or the ovum after or before fertilization. அவ்வளவுதான் கேள்வி. What is it? Very good. Karthik, Meera, Harshida, Shifana, Sharulata. Yes, everybody. Shakti Priya. Everybody. Pratibha, everybody has said changes in the sperm before fertilization. Undoubtedly correct answer. So, female trachlet deposit aanadukku apparam. Okay, to increase motility, to activate its energy, and the process the capacitation. So it happens in the sperm before fertilization. Okay, very very good. Now human females la meiosis 2 is not completed until, now notice இதே question எத்தனை தடவை வந்திருக்கு வேற வேற மாதிரி. So there is also a chance this will come in your 24 paper as well. Okay, is that clear? Absolutely. So what is the answer? Is not completed until, absolutely எல்லாருமே அதான் சொல்லிருக்கீங்க, fertilization. So until fertilization meiosis 2 is not complete. Okay, very good. Everybody throw stars for yourself. 21 questions நம்ம முடிச்சாச்சு பசங்களா. Let's go. Let's do this. Now, which of the following layers in the antral follicle is acellular? That's the word. So, what is it? Acellular ana component எது பசங்களா? Two. Theca interna va? Which is an acellular layer? Theca interna is non-cellular, is acellular. Everybody? Granulosa. Granulosa cells தானே சொல்றோம். அப்போ granulosa cells எப்படி acellular இருக்கும்? One சொல்ற எல்லாருக்குமே. How granulosa cells is acellular? Acellular cells இல்லாத ஒரு component. Very good, Priyadarshini, Brinda Prabhu. 4 is the answer, pasangla. Zona pellucida is the non-cellular layer. Remember? Absolutely. So if you see, theca interna is nothing but thecal layer of cells lerundu distinguish ஆன ஒரு layer. அதுலயும் cells இருக்கு. Granulosa cells anyway is cellular. Okay. Even the stroma, even corona radiata, அதுல எல்லா cells இருக்கு. Zona pellucida mattumna ஒரு sheet மாதிரி இருக்கும். It's a non-cellular layer. Please remember this. NEETல ரொம்ப important ஆன ஒரு question. Zona pellucida is a non-cellular. It's an acellular layer. Okay va? Clear? Everybody who said 1 or 2 understood? ஏன் வந்து 4 is the answer ne? Clear everybody? Yes, that's the spirit. Very good. So option 4 தான் இங்க correct ஆன answer. Right, 23rd question. GnRH, okay, pulse frequency in female is controlled by circulating levels of எந்த hormones ஓட circulating levels GnRH ஓட pulse frequency மாத்தும்? Yeah? 4. All right.
Kandipa 4 is the answer. So who is GnRH? Gonadotropin releasing hormones. So estrogen and progesterone எந்த அளவுக்கு நீந்திட்டு இருக்காங்கங்கறத வெச்சு தான் GnRH இன்னும் செக்ரீட் பண்ணனுமா வேணாமாங்கறத டிசைட் பண்ணும். Okay, so very good. Yes, a very double question. So option 4 is the answer. Then amnion of the mammalian embryo. What is amnion? It's an extra embryonic membrane. Correct? Now இது வந்து is derived from amnion அப்படிங்கிற layer is derived from, this one I is saying 2. What is it? What is it? Okay, 1, 3, 4, 2 எல்லா ஆன்சருமே வந்தாச்சு. சரி. Okay. Very, very good, Pasangla. Now see, please remember, யாரெல்லாம் 1 சொன்னீங்களோ, fantastic. Whoever did not, please remember ectoderm and mesoderm. Clear இருந்ததா? Amnion is derived. Okay? So if you did not know till today, பரவாயில்ல, நம்ம கத்துக்கலாம் இன்னைக்கு. சரியா? Trophoblast layer is already present on the outside. So அதுக்கும் germ layer formationக்கும் முதல்ல சம்பந்தமே இல்லை. சரியா? Then second thing is நம்மளோட endoderm இருக்கு இல்லையா? Mostly நம்மளோட visceral organs form பண்றதுக்கு தான் endoderm நம்ம யூஸ் பண்ணுவோம். So endoderm ஒரு extra embryonic membraneல போய் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி பண்ணாது. endoderm உள்ள இருக்கிற லேயருங்கிறதுனால mostly visceral organsல தான் it will form in, it will focus in forming. So endoderm இருக்கிற options ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா we get option number 1. Okay, so ectoderm and mesoderm da is mainly involved in formation of the amnion. Alright. Purinjada? Fantastic. Okay. 25th question, halfway through. Come on, Pasangla, let's do this. So hormones secreted by the placenta to maintain pregnancy. What are all the hormones that is released to maintain pregnancy? Three. Santosh Kumar, Jagdish, Misat, Maharaja, Veni. Okay, Pathadlam. 3 the answer. Human chorionic gonadotropin, prolactogen, and then progesterone and estrogen. Idinalunda vandu is secreted by the placenta to maintain the pregnancy. Okay, good job. Fantastic. Okay, very, very good. Now 26th question, withdrawal of which hormone immediately causes menstruation? எந்த ஒரு ஹார்மோனை withdraw பண்ணா immediately it will cause menstruation? Which one, Pasangla? Which one? Absolutely fantastic, everybody. Throw some stars for yourselves. Progesterone da. Luteal phase la progesterone அட்டகாசம் பண்ணதுக்கு அப்புறம் progesterone எப்போ கிளம்புதோ உடனே menstruation will happen. Okay, good job, fantastic. Right, now next question. In a human female, menstruation can be deferred by the administration of. Deferred na அதோட cycle நம்ம மாத்த முடியும். We can change it using LH only, combination of FSH LH, combination of estrogen progesterone, FSH only. 3. Brinda Prabhu, Karthik, Rishika, Vishnupriya, Harish, ellarume 3 தான் சொல்றீங்களா? Fantastic. That's the answer. Combination of estrogen progesterone ரெண்டுத்தையுமே வெச்சு we can definitely defer the menstruation. Okay, very, very good. Then in human, at the end of the first meiotic division முடியும் பொழுது male germ cells will differentiate into what?
first meiotic division முடிஞ்ச உடனே நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? After first meiotic division. Very good, Maharaja, Brinda, Roshni, Rizwana, Dharani, Karthik, Jagadish, everybody. Excellent. Secondary spermatocyte. So, primary spermatocyte is after just mitosis. Primary spermatocyte will become secondary spermatocyte model meiotic division kaprama. Rendavathu meiotic division kaprama secondary spermatocyte will become spermatid. Clear? So option 2 is the answer. Very, very good. Then 29. Which of the following event is not associated with ovulation? Which is not associated with ovulation in a human female? Decrease in estradiol, full development of graphene follicle, release of secondary oocyte, LH surge. What is it? Decrease in estradiol? எல்லாரும் ஒண்ணா சொல்றீங்களா? Everybody? கண்டிப்பா. Decrease in estrogen மட்டும்தான் will not happen during ovulation. Okay, because both progesterone, estrogen, everything will be very high. I mean, progesterone is not there. LH, FSH is very high. So, estrogen also will be very high. After ovulation, the progesterone will be very high. Okay, so decrease in estradiol is not associated with ovulation. Okay, good job. Fantastic. Now, ectopic pregnancies அப்படினா என்ன? Ectopic pregnancies அப்படினா what is it? Pregnancy with genetic abnormality, implantation of embryo at the site other than the uterus, implantation of a defective embryo, or pregnancies terminated due to hormonal imbalance. எல்லாருமே 2 தான் சொல்றீங்க. Correct? No doubt about it. Very, very good, pasangla. When the embryo gets implanted, uterus தவிர வேற ஏதாவது இடத்துல, could be the cervix, could be the fallopian tube, you will call it an ectopic pregnancy. Okay, fantastic. Very good. 31st question. Let's do this, pasangla. Fertilization in humans is practically feasible only if. Practically, it is feasible only if ovum and sperm is transported simultaneously to the ampulla of the fallopian tube. Ovum and sperm is transported simultaneously to the ampulla of the cervix. Sperms are transported into the cervix within 48 hours of release of ovum in the uterus, or sperms are transported into vagina just after the release of ovum into the fallopian tube. Fantastic. எல்லாருமே சொல்ற மாதிரி when they are transported simultaneously to the ampulla of the fallopian tube, that is when fertilization can happen. Okay, so very good. Very யாருமே எந்த ஆன்சருமே சொல்ல பசங்களா? Everybody has said 1 as the answer. Very, very good. Okay, you all deserve a clap. Very, very good, pasangla. Excellent. Good. Select the incorrect statement number 32. Let's do this. Question number 32. Select the incorrect statement. The statement in this following option is incorrect. Either one is incorrect. 2 நிறைய 2 தான் பார்க்கிறேன். LH and FSH decrease gradually during the follicular phase. எத்தனை தடவை சொல்லியிருப்போம். இந்த LH FSH follicular phase ல gradually it will increase, reach maximum during ovulation. அதுக்கப்புறமா slowly it will decrease. Because after ovulation we have luteal phase. அங்க அராஜகம் பண்றது is only progesterone. So அதனால LH and FSH will decrease gradually during follicular phase என்பது incorrect ஆன answer. Okay, very, very good. Excellent. Then identify the correct statement on inhibin. Inhibin பொறுத்த வரைக்கும் எது வந்து incorrect ஆன எது வந்து correct ஆன statement? எது correct ஆன statement?
It is produced by the granulosa cells in the ovary and inhibits the FSH secretion. Produced by granulosa cells in ovary, inhibits LH secretion. Produced by nurse cells in the testis, inhibits secretion of LH. Inhibits secretion of LH, FSH and prolactin. நிறைய 3 தான் எனக்கு தெரியுது. So nurse cells தான் testisல produce பண்ணி it will inhibit LH அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? But actually it is also produced by granulosa cells பசங்களா. Okay, I understand. Sertoli cells they produce to inhibit the secretion of LH அப்படிங்கிறது might be a statement, but actually it is there in granulosa cells also to stop the FSH. Okay, so option 1 here is the correct answer. Is that clear? So probably you can also verify once. Okay, granulosa cells அதோட FSH இது பண்றதுக்கு it will also secrete inhibit. Okay, good job Rizwana, Pavi, Shivakumar, everyone. All right, very good. Then several hormones like HCG, HPL, estrogen, progesterone are produced by. இதே கேள்வி வேற மாதிரியா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், யோசிக்கவே வேணாம் இல்லையா? Such a very very simple question. Very good பசங்களா. All this is secreted by the placenta. Okay, in order to maintain pregnancy. அவ்வளோதான். Very very simple. Very good everybody. Excellent. Now 35. Which of the following depicts correct pathway of the sperms? Again, எத்தனை தடவை எத்தனை விதவிதமா நம்ம இந்த கேள்வியை பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. த்ரோ சம் ஸ்டார் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், டப்பா தான் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. So what is it? 2 2 2 2 1ங்க. How 2 பசங்களா? Was it for the previous question? Because if you see here, absolutely starts from the retrotestis, efferent ductules. Efferent ductules is just another word for vasa efferentia. Okay, vasa efferentia ku innuru pair is efferent ductules. Okay, so efferent ductules, then the epididymis, then the vas deferens. So option 1 is the answer. Avlodhan. Okay, fantastic. Now capacitation எங்க நடக்கும்? Retrotestisல, epididymisல, vas deferensல, female reproductive tractல. Capacitation or activation of sperms எங்க நடக்கும்? Karthik, Shifana, Harshida, Hamda, Roshni, everybody saying 4. Undoubtedly அதான் வருது. And fantastic பசங்களா, female reproductive tractல தான் once it enters the sperm undergoes capacitation. Okay, excellent job. Option 4 is the right answer. Fantastic. Then which of the following hormones, okay, which of the following hormones is secreted by the implanted blastocyst that will act on the corpus luteum, stimulating body to produce estrogen and progesterone to maintain the uterine lining? Implant ஆன blastocyst என்ன சிக்னலை கொடுத்து நம்ம corpus luteum-யும் நம்ம uterus-யும் maintain பண்றதுக்கு சிக்னல் கொடுக்கும்? That's all is the question. Brinda 2 2 2 2 நிறைய 2 and 3 தான் வருது எனக்கு ஆக்சுவலா. பட் ஆக்சுவலா ஆன்சர் இஸ் 2 பசங்களா. டெஃபினெட்லி 3 சொல்ற எல்லா பசங்களுமே ஐ அண்டர்ஸ்டாண்ட் progesterone is going to maintain pregnancy. Progesterone is going to hold corpus luteum, is going to hold the uterus. But signal யார் கொடுப்பா? HCG will give the signal. Human chorionic gonadotropin will give the signals. Hey macha na vanditen vandachin solliyachuna, now progesterone will not decrease. Signal varlana, what will happen? Progesterone will decrease automatically. My uterine will shed, undergo the menstrual phase, and the next cycle will start.
Okay, so எப்போ HCG வருதோ okay, I am here சொல்லியாச்சுன்னா my entire corpus luteum is maintained, my progesterone estrogen is maintained, so no degradation of the uterine lining. Okay, so option 2 HCG is the answer. Right, question number 38. Which of the following statement is correct regarding menstrual cycle? Which of the following is correct regarding menstrual cycle, pasangla? LH now will induce rupturing of graphene follicle. Proliferative phase la increased production of progesterone இருக்கும். Luteum, corpus luteum வந்து large amount of estrogen secrete பண்ணும். Both LH and FSH attain peak level in the secretory phase. 1. Option 1 தான் correct answer. Because if you see, luteal phase la தான் I have increased production of progesterone. Corpus luteum வந்து will secrete more and more of progesterone. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை அது மட்டும் தான். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். Okay, then both LH FSH will attain peak levels in the ovulatory phase. அதனால தான் வந்து என்னோடைய LH surge நால I will have ovulation. Correcta? Everybody. Right? So அதனால option 1 is the only correct statement out of the 4. Very good. 39th question. Which one of the following is most likely the root cause why menstruation is not taking place in a regularly cycling female? Normala regulara cycle ஆயிட்டிருக்கிற ஒரு female bodyல what is likely the reason that menstruation is not happening? What is it? 1. Shivakumar, Vishnupriya, Hamda, Rishika, Jyoti. Everybody says 1. Absolutely. So fertilization of the ovum or pregnancy could be the likely reason why ஒரு normal cycle ஆயிட்டு இருக்கிற ஒரு female has an absence of menstruation. Alright? So very good. Option 1 is the right answer. Question number 40, pasangla. Just 10 more to go. Throw some stars and make some energy. Just 10 more questions. Okay? Let's do this. So seminal plasma in human. Rich in what? Okay? Fructose, calcium, certain enzymes. Fructose and calcium but no enzyme. Glucose and certain enzymes, no calcium. Fructose, certain enzyme, poor in calcium. Avlodan, nothing to think about. Very, very straightforward on a question. Fantastic. Everybody, yarume tappa answer solla. 1 is the answer. Fructose, calcium and certain enzymes are present in the seminal plasma. Simple, straightforward. Avlodan. Good. Now, first movement of the fetus and appearance of hair. Usually, in the month of pregnancy la theriyum. Yeah, so now first day when I showed you a table of trimesters, anga vandu, what did I say? Very good. Harshida, Sharulata, Arag Meenakshi, Pavi, Rizwana. Excellent. Everybody. So if you see here, 5th month la da, hair will start appearing and the fetus will start giving movements. Okay, excellent. Fantastic. Dual kalbitinga ellarume. 42nd question. Correct sequence of sperm formation. We all know it starts from spermatogonia. Spermatogonia la aramiche. Next, what happens? After spermatogonia, what happens? 3. 3. Okay, ekachakama na 3 தான் பார்க்கறேன். Check பண்ணிடலாம். Definitely பசங்களா spermatogonia இருந்து we have the spermatocyte. First we have primary, then we have the secondary. So primary and secondary முடிஞ்சு we have a spermatid and then the spermatozoa. So undoubtedly option 3 is the right answer. Fantastic. தூள் கலப்புறீங்க எல்லாருமே. Fantastic energy பசங்களா. Fantastic energy.
Okay, so இதே மாதிரி நீங்க GIB லியும் வந்து ஆன்சர் பண்ணணும். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலனா உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரியா? Good. Then hormones for menstrual cycle are produced by Mirsat already dabba போட்டாங்க. So இது வந்து ஒரு டப்பாவான question தான். Come on, let's do this. Absolutely dabba question. So what is it? Absolutely 4. Ovaries and the anterior pituitary. Anterior pituitary தான் நம்ம FSH LH எல்லாம் கொடுக்குது. Ovaries தான் progesterone estrogen கொடுக்குது. So definitely ovary and anterior pituitary தான் is going to give hormones for the menstrual cycle. Excellent. Now menstrual cycle அப்போ LH and estrogen highest level ல எந்த day அன்னைக்கு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? Which day of the menstrual cycle can we expect that the LH and estrogen will be maximum? Absolutely. Yes. Karthik, Kirti, Veni, Meenakshi, Mirsat, everybody excellent on the 14th day because that is when we expect ovulation. Correct. So ovulatory phase nala, that is exactly what is on the 14th day. Okay, good. Option 1 is the answer. 45th question. 5 question na. Come on, pasangla. Let's do this. So, what is it? HPL major role in parturition kudukom. Fetus vandu shows maximum movement in the 7th month of pregnancy for the first time. Okay? For movement with the first time in 7th month of pregnancy. Signal for parturition comes from the fully developed fetus and placenta. Embryo's heart is found in the 2nd month of pregnancy. Okay. நிறைய 3 தான் நான் பார்க்கிறேன். கைப்புள்ள கிளாஸ் கட் அடிச்சு ஓடிட்டாரா? ஒண்ணும் இல்ல. அவன் வந்து எல்லாரும் ஆன்சர் போடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வேற ஒண்ணும் கிடையாது. No ma'am, it seems. Okay. So, நிறைய 3 தான் நான் பார்க்கிறேன். So, பசங்களா definitely signal for parturition comes from the fetus and the placenta அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Okay? So, that is the correctaana answer. So, if you see HPL plays a major role in parturition, not much. Oxytocin now will play a major role. Okay? And first movements வந்து around 4th to 5th month you can detect. Okay? And அது மட்டும் இல்லாம heart வந்து is formed right in the 1st month. 2nd month லாம் கிடையாது. Okay, remember that. Fantastic. Then, ஒரு spermatocyte இருந்து how many sperms do we get? இவ்வளவுதான் கேள்வி. முடிஞ்சு போச்சு. What is it? 3. Okay, நிறைய 3யும் 1ம் தான் எனக்கு கிடைக்குது. Right. So, பசங்களா, if you see 3 is the answer. Question என்ன? A secondary spermatocyte. So, we're talking about one secondary spermatocyte. One secondary spermatocyte will only give rise to 2. 2 secondary spermatocytes give rise to which is 4. Okay. So, ஒரு primary spermatocyte, 2 secondary spermatocyte, 4 sperms or spermatozoa. So, ஒரு secondary spermatocyte பொறுத்த வரைக்கும் 2 spermatids or spermatozoa தான் it will give. So, option 3 is the answer. Okay. So, யாரெல்லாம் 1 சொன்னீங்களோ, did you understand why 1 is not the answer? Everybody pasangla, did you all understand why 1 is not the answer? Absolutely. All my pasanga are on fire. Okay, very, very good. So, ஒரு secondary spermatocyte we get 2 spermatozoas is the right answer. Alright, very good, very, very good. சின்ன confusions la இப்பவே clear பண்ணிக்கோங்க. You still have lot of time. Okay, அதுக்கு தான் நான் உங்க கூட இருக்கேன். We are all there for that. Alright, good job. Then, which is true regarding a sperm? Fertilizin அப்படிங்கிறது for penetrating the egg membrane. Hyaluronidase is used for penetrating egg membrane. Acrocin
dissolves corona radiata. Capacitation takes place in the penis. நிறைய 2 தான் எனக்கு ஆன்சர் வருது. So check பண்ணி பார்த்துடலாம். Definitely 2 is the true statement. Hyaluronidase வச்சு எக்கோடைய plasma membrane dissolve பண்ணலாம். Now fertilizing, if you see, it is actually a glycoprotein. Okay, on the fertilization membrane. So அதுக்கும் dissolving the egg membraneக்கும் சம்பந்தம் இல்லை. Okay, again acrosin அப்படிங்கிறது it will dissolve the zona pellucida, not the corona radiata. Okay, and capacitation, we all know it is not in the penis, it is in the female's reproductive tract. Okay, so clearly option 2 is my answer. Is that clear, everybody? No problem. யாரெல்லாம் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க, ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, anyway recorded session is there பசங்களா. You can see the session again. But please go through these chapters, practice these questions, prepare for your GIB. Prepare பண்ணி நல்லா எழுதுங்க. ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறத வச்சு தான் you will be able to analyze for yourself how well you are doing. Okay, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா பசங்களா? Is that okay? Fantastic. Right. Let's go to the next question. 48th question. Which one of the following event is correctly matched with the time period in a normal menstrual cycle? Release of the egg, 5th day. Endometrium generates 5 to 10 days. Endometrium secretes nutrients for implantation, 11th to the 18th day. Rise in the progesterone level, 1st to 15th day. Absolutely. நிறைய 2 தான் எனக்கு தெரியுது. So definitely endometrium will regenerate in the follicular phase or the proliferative phase, which is nothing but 5th to the 10th day approximately. Okay, is that clear? Release of the egg is generally 14th day. Secreting nutrients one is generally in the luteal phase, correct? Somewhere around the 16th to the 28th day preferably. And then rise in the progesterone level also next 15 days it will happen after ovulation. Okay, so option 2 is the right answer. Fantastic. 49th question. So an oocyte is released from the ovary under the influence of LH. After completing meiosis and before polar body are released. So எப்போ வந்து oocyte is released from the ovary under the influence of LH. Meiosis முடிச்சிட்டு polar body release பண்றதுக்கு முன்னாடி, meiosis 1 முடிச்சிட்டு polar body release பண்றதுக்கு முன்னாடி, meiosis எல்லாம் முடிச்சிட்டு, இல்ல meiosis 1 முடிச்சிட்டு after the release of polar body. What is it? 2. Okay, வேற ஆன்சரே இல்லாம எல்லாரும் 2 தான் சொல்றீங்க, பட் ஆன்சர் இன்னும் 4. ஏன்னா மியோசிஸ் 1 நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன? My first polar body has already come out. So first polar body has already come out னா ஏன் polar bodyயை மட்டும் விட்டுட்டு நான் எதுக்கு ovulation போகணும்? கரெக்ட் தானே? ஸோ அதனால oocyte is released அப்படின்னா ovulation அப்போ what happens? என்னோட மியோசிஸ் 1 முடிச்சிட்டு polar bodyயை ரிலீஸ் பண்ணிட்டு meiosis 2 குள்ள காலடி எடுத்து வச்சா உடனே I will get arrested. அப்புறமா ovulation will happen. Okay, is that okay everybody? So option 4 is the answer for this question. Everybody, is that clear? Everybody, is that clear? Yes? Fantastic, fantastic pasangla. Last question for today. Women who consume a drug, thalidomide, okay, for relief from vomiting during early months. Early months in the sense, first trimester, around that time, early months la thalidomide அப்படினு drugs எடுத்துக்கிற womenக்கு என்ன நடக்கலாம்? There will be no spleen, there will be a hair, lip, extra fingers and toes, underdeveloped limbs. New question, I know. Zwana saying 4. Santosh Kumar is also saying 4. Yes, actually, pasangla, thalidomide is a drug
ஜென்ரலா in olden times அது வந்து இந்த first trimesterல வர morning sickness and vomitingக்கு வந்து it was given as a drug, but இந்த ஒரு drugல இருக்கிற ஒரு componentனால the developing baby had underdeveloped limbs. Okay, so since it had underdeveloped limbs, அந்த drug வந்து it is no more given to women who are pregnant. Clear? So that's it pasangla. Idukku option 4 the answer, and we have finished our 50 questions for today. So in the chapter mudicha mari irka, are you all relieved pasangla? Definitely. And ellarume comment pananum. I want to see everybody. Okay, 50 ku how much have you all scored? 40, 38, 45. Excellent pasangla. See, this is just the start. இன்னைக்கு வந்து வெறும் ஜனவரி 9th தான். இன்னும் நம்ம 15 நாள் 20 நாள் முடிக்கிறதுக்குள்ள imagine where you would have gone. Okay, 47, 30, 45, 41. Fantastic. Throw some stars pasangla. Create some energy over there. That's exactly the spirit I'm looking for. Okay, very very good, very very good. Okay, 48, 47, 30, 40. Very good. For 39, 47, 49. Excellent pasangla. So happy for all of you. So pasangla marakama register பண்ணிக்கோங்க. Just register and write the exam for your own benefit. Okay, that is very 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 important. So registration link already irukku, and நம்ம crash course பத்தி already சொல்லியாச்சு pasangla. Whoever is wanting to join, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இல்லாம வேணும் அப்படின்னா ஆப்போட லிங்க் இருக்கு. You can just go to the app, buy the course and enroll for the crash course. Okay, but உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். சப்போஸ் யாராச்சும் நம்பர் எடுக்கல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா could happen இல்லையா, it is bound to happen. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு enrollment லிங்க் ஒன்று இருக்கு. ஓகே, நம்ம கைப்பொள்ளையும் ஆல்ரெடி போட்டிருக்காரு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஆல்ரெடி இருக்கு. அந்த என்ரோல்மெண்ட் லிங்க்ல நீங்க போய் எனக்கு மெட்டீரியலோட வேணும் மேம் அப்படின்னு சொல்லி யூ கேன் என்ரோல் யுவர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர். நம்ம டீம் கண்டிப்பா உங்களை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரியா? Is that okay? Is that okay pasangla? Everybody, so நம்ம community எல்லாத்துலயுமே join பண்ணிக்கோங்க. Don't worry, in the particular PDF எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துரும். You don't have to worry about that. Okay, we are all there for you pasangla. Definitely channel subscribe பண்ணுங்க. Okay, tomorrow schedule என்ன? Tomorrow என்ன schedule னு உங்களுக்கு by end of day தெரிஞ்சிரும். Okay, don't worry about that. Okay pasangla, thank you so much. உங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் இருக்கும். ஓகே, போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கம் பேக் and then Srinivasan Sir will take your class. Okay, see you all pasangla. And யாரெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா you've come and joined the class or whatever, please solve all the 50 questions and comment பண்ணுங்க as to what is your score. Is that okay? Thank you pasangla, and see you all in the next class. Bye pasangla, take care.
சீரிஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து இப்பதான் சுட்டி மேடம் முடிச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். நான் உங்க கெமிஸ்ட்ரி சார் ஸ்ரீனிவாசன் பேசுறேன். சாட் பாக்ஸ் காட்டுங்க. ஓகே, சரி, எல்லாரும் நீங்க வந்து பயாலஜி பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், உங்களுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியும் போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சீரீஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்குதுல்ல. இப்போ நம்ம பார்க்க சாப்டர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் a சொல்யூஷன் சாப்டர். ஓ சம்சல் எங்க இன்னைக்கு கிளாஸுக்கு காணோம் அவங்கள? வேற யாரு இருக்காங்க? தரணி, ஆல்ஸ்ரீ, ஐஸ் சார், குட் ஈவினிங்ப்பா எல்லாருக்கும். யாரெல்லாம் இருக்காங்க? கைப்பில்ல யாரு நீங்க? நல்லா இருக்கியாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப தமிழ்நாடு நல்லா மழை பெய்யுதா? இந்த சீசன் வேற வந்துருச்சு, பனிக்காலம், மழை வேற அடிக்கடி பெய்யுது. உங்களோட ஹெல்த்தை ரொம்ப கான்சியஸா பாத்துங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, அது மாதிரிலாம் இருந்துச்சு என்ன பண்ணுங்க நீங்க உடனே அதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களோ பண்ணுங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நீங்க நிறைய நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுடைய தூக்கத்தையும் உங்க உணவையும் சாப்பிட்ற சாப்பாட்டையும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சாப்பிட்றது எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் வயிறு நிறைய சாப்பிட்டா ஈஸியா நம்மளுக்கு உடனே தூக்கம் வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. அந்த மாதிரி நீங்க அளவா சாப்பிடுங்க, நியூட்ரிஷா சாப்பிடுங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் சாப்டர் பார்க்கிறோம். வெற்றி பேட்ச். ஓ வெற்றி பேட்ச் வேணி, சூப்பர்மா. வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஓகேமா, அதான் சூப்பர்மா. இன்வைட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது என்ன சொல்றது, என்ன வெல்கம் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் எல்லாருக்குமே. உங்களை எல்லாம் இங்க இருந்து இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிஸ்ரா, ஓ ரொம்ப சந்தோஷமா. கிளாசிக் நீட் இருந்திருக்கியாமா? ஓகேமா, நல்லா பண்ணுங்க. உங்களுடைய ஹோப்பை எப்பயுமே விட்டுறாதீங்க. அப்ப வாழ்க்கையை வந்து நம்ம இருக்கிற வந்து நம்பிக்கை மட்டும்தான் நம்மள என்ன கொண்டு போகுது, அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. ஓ ஹாஸ்டல் போறீங்க. ஏ தரணி, ஊட்டிக்காரையா, நல்லா இருக்கியா? ஆமா ஐயா, நான் வந்து ரியல் சயின்டிஸ்ட் சொல்றாங்களா? சயின்டிஸ்ட்னா என்ன ஆமா, நான் வந்து ஐஐடியில எம்எஸ்சி படித்தேன். அப்படி பிஎஸ்சிக்கு அப்புறம் ஐஐடியில் வந்து நான் ரொம்ப வருஷமா ரிசர்ச்சராக இருந்தேன். ஃபுல்லாக வந்து அகடமிக் ரிசர்ச். இப்போதான் வந்து ஒரு 4 வருஷமா நான் டீச்சராக இருக்கேம்மா. ஆமாம்மா, சயின்டிஸ்ட், ஆமாம், சீனியர் சயின்டிஸ்ட் இருந்தோம்மா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து சிந்தசிஸ் கெமிஸ்டாக இருந்தோம்ப்பா. அடுத்து வேற என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறீங்க பார்ப்போம் நம்ம. ஹலோ சார் சிவகுமார், ஹலோ சார். கரண்ட் ஐடியா ஹரிஷ். ஓகே, இப்போ நம்ம நேராக நம்ம என்ன நம்முடைய சிலபஸ்க்கு பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்யூஷன், அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பார்த்துருவோம். யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு, யாரெல்லாம் என்ன இருக்கு, நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப ஈஸியா எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல நம்ம உங்களுக்காக நாங்க செய்யற எல்லா விஷயங்களுக்கும் ஈஸியா என்ன ஆகும், ரீச் ஆகும். அடுத்த லெவல். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆடுகளம் 2 நம்ம இந்த களத்துல இறங்கி ஆடலாமா, அதுக்காக நம்ம ஏற்கனவே பண்ண ஆடுகளம் 1 மாதிரி இப்ப ஆடுகளம் 2 எல்லாருமே என்ன பண்ணணும், அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான என்ன சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய கீழே வந்து கொடுத்துருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ இதுல வந்து நம்ம வந்து இந்த சாப்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டெஸ்ட். யார் வந்து அதுல வந்து ஸ்கோர் நல்ல ஹை ஸ்கோரரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன இருக்கு, ஒரு பெரிய கிஃப்ட் வெயிட்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம நேரா என்ன பண்ணோம், நம்ம சாப்டர்ல வந்துடலாம். நம்ம சாப்டர்ல வந்து சொல்யூஷன் சாப்டர் வந்து +2ல வந்து சொல்யூஷன் சாப்டர் வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சாப்டர். ஏன்னா எல்லா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல முக்காவாசி இருக்கிற ஃபார்முலா எல்லாமே லிங்க் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். இப்ப சொல்யூஷன் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பேசுறது எல்லாமே சொல்யூஷன் இஸ் என்ன, யார் இவர சொல்யூஷன் இட்ஸ் ஹெட்ரோஜீனியஸ், சாரி சொல்யூஷன் யாரு, மிக்சர். சொல்யூஷன் மிக்சர். சொல்யூஷன் என்ன சொல்லலாம், மிக்சர் என்ன டிஃபைன் பண்ணலாம், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்றோம். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் என்ன இருக்கும், எண்ணெயும் தண்ணி மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம தண்ணிக்குள்ள கல்ல போட்டா தனியா இருப்பாங்களா, அது மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இன்னும் நல்லா சொல்ல போனா என்ன சொல்லலாம்,
இன்னும் அடுத்து வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர்ல என்னப்பா சொல்றோம்? ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன இருக்கு? நம்மளுக்கு யூனிஃபார்மா எல்லா பக்கமும் அதோடைய காம்போசிஷன் என்ன இருக்கும்? ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஹோமோஜினியஸ் மிக்சர். சோ ஹோமோஜினியஸ் சொல்யூஷன். இப்போ நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறது எல்லாமே பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன் என்ன சொல்றோம்? நம்ம பைனரி சொல்யூஷன் ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட். சொல்யூஷன் நம்ம கிளாசிஃபை பண்ணா சொல்யூஷன்ல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து யாரு? சால்வெண்ட். இன்னொருத்தர் யாரு? சொல்யூட். யார் ரொம்ப கம்மியா இருக்காரோ அவர் என்ன சொல்லுவோம்? சொல்யூட். யார் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காரோ அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? சால்வெண்ட். யார் நம்ம என்ன சொல்லுவோம்? சால்வெண்ட். நம்ம சால்வெண்ட் இதெல்லாம் இது வந்து கேசியஸ் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன், இன்னொரு யாரு? லிக்விட் சொல்யூஷன். கேசியஸ் சொல்யூஷன் இங்க என்ன சொல்யூஷன்? கேசியஸ் சொல்யூஷன்னா இங்க எல்லா இடத்துலயுமே யாரு? இங்க சால்வெண்ட் வந்து கேஸ். எங்க சால்வெண்ட் யாரு? இங்க சால்வெண்ட் இங்க சால்வெண்ட் யாரு? சாலிட் தான் இங்க வந்து சால்வெண்ட். அப்புறம் இங்க வந்து சால்வெண்ட் வந்து லிக்விட். சால்வெண்ட் வந்து யாருன்னா லிக்விட். சால்வெண்ட் வந்து லிக்விட். இப்போ என்ன கேசியஸ் மிக்சர்? ஆல்வேஸ் கேசியஸ் மிக்சர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தே ஃபார்ம் a homogeneous mixture. எங்க பார்த்தாலும் என்ன இருப்பாங்க? அவங்களுடைய காம்போசிஷன் யூனிஃபார்மா இருப்பாங்க. அதான் homogeneous mixture. கேஸ் மிக்சர். ஆல் கேசியஸ் மிக்சர்ஸ் ஆர் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேசியஸ் மிக்சர் ஆர் ஹோமோஜெனியஸ் மிக்சர். அங்க சால்வெண்ட் யாரு? சொல்யூட் ரெண்டு பேருமே யாரு? கேஸ். அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து என்ன பண்றோம்? நம்ம கேஸ் தான் குளோரோஃபார்ம் வித் மிஸ்ட். குளோரோஃபார்ம் இன் தி நைட்ரஜன். குளோரோஃபார்ம் இன் தி gaseous நைட்ரஜன். அடுத்து வந்து சாலிட் கேஸ். கேம்பர் இன் கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ். கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ். அடுத்து நம்ம பாக்குறது சாலிட். இங்க யாரு வந்து நம்மளுக்கு சால்வெண்ட்? சாலிட். நம்ம என்ன சொல்லலாம்? பெலேடியம். இன்னொரு யாரு? ஹைட்ரஜன் அண்ட் பெலேடியம். நம்ம ரிடக்ஷன் யூஸ் பண்ற பாத்தீங்களா? ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி we reduce the palladium. என்ன காம்பவுண்ட்? டி பிளாக்ல பாத்துருப்போம். இந்த காம்பவுண்ட் என்ன சொல்றோம் நம்ம? இன்டர்ஸ்டிஷியஸ் காம்பவுண்ட். மெட்டலுடைய கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்க வாய்ட் ஸ்பேஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க? அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க? ஆக்குபை ஆயிக்குவாங்க. அடுத்து லிக்விட் அண்ட் சாலிட். அமால்கம் ஆஃப் மெர்க்குரி அண்ட் சோடியம். மெர்க்குரி வந்து லிக்விட். இல்ல யாரு சால்வெண்ட்? இங்க நம்மளுக்கு சோடியம். சாலிட் தான் சால்வெண்ட். மெர்க்குரியையும் என்ன பண்ணலாம்? மெர்க்குரி பார்த்த சோடியம் ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணா என்ன இருக்கும்? இமிடியேட்டா they form a solid. அந்த ரிசல்ட் சொல்லுவேன். ஸ்டேட் என்ன இருக்கும்? சாலிடா இருப்பாங்க. லிக்விடா இருக்க மெர்க்குரி அங்க என்னவா மாறிடும்? சாலிடா மாறிடும். அப்ப அமால்கம். அப்ப ஆக்சிடேஷன் நம்ம சேஞ்ச் ஆகுமா? அமால்கமா சோடியம் அமால்கம் ஆக்சிடேஷன் மாதிரி சேஞ்ச் ஆகுமா? மெர்க்குரியோட ஆக்சிடேஷன் சேஞ்ச் ஆகுமா? சோடியத்தோட மெர்க்குரி சேஞ்ச் ஆகுமா? என்ன இருக்காது? இங்க ஆக்சிடேஷன் நம்ம சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம சொல்யூஷன்ங்கிறது நான் என்ன பண்றோம்? இது எல்லாமே பிசிக்கல் பினாமினா. கெமிக்கல்லாம் என்னது? ஒரு சேஞ்சே ஆகாது. கெமிக்கல் நேச்சர். they don't oxidize, they don't reduce ஆக மாட்டாங்க. அடுத்து சாலிட். இவருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சாலிட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன வரும் சொல்லுங்க? அவங்க எது இருக்காங்க? வேற ஏதாவது இருக்கா? காப்பர் dissolved in gold. வேற யாரும் இருக்காங்களா? எக்ஸாம்பிள் என்ன வருவாங்க இதுக்கு? ஜெனி, நோ சார். ஜுவல். வேற என்ன இருக்காங்க? ஜுவல். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? அது என்ன வருவாங்கப்பா? சாலிட் சொல்யூஷனுக்கு அலாய்ஸ் எல்லாமே நம்ம ஜுவல்ல யூஸ் பண்ற பாத்தீங்களா? நகை, தங்க நகை, சில்வர் நகை, நம்ம வீட்டுல ஸ்டீல் எல்லாம் அலாய்ஸ் எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷன் அலாய்ஸ். அடுத்து நம்ம பாக்குறது லிக்விட் சொல்யூஷன். இங்க என்ன இருக்காங்க நம்மளுக்கு? லிக்விட் வந்து சால்வெண்ட் வந்து லிக்விட். கேஸ் dissolved in வாட்டர். இது எங்க இருக்குதோ? கேஸ் dissolved in எங்க நீங்க பாத்துறீங்க? உங்க ரியல் லைஃப்ல எங்க பாத்துறீங்களா நீங்க? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, சோடா. வேற எங்கேயாவது? சோடா நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். வேற எங்கேயாவது நம்ம நேச்சரா எங்கேயாவது இருக்குதா? எல்லாரும் ஒரே வாத சோடா வாட்டர். உங்க ரியல் லைஃப்ல எங்கேயாவது இது மாதிரி பாத்துறீங்களா? கேஸ் லிக்விட் சொல்யூஷன்.
கார்பனேட்டட் ரிங் வேற பா அக்வாட்டிக் அனிமல்ஸ் எப்படி வந்து உயிர் வாழுது சுவாசிச்சு தான் வாழுது என்னது சுவாசி ஆக்சிஜன் தான் இருக்குதாங்க எந்த ஆக்சிஜன் வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுவாங்க இன்ஹேல் பண்றாங்க கன்சியூம் பண்றாங்க சோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னது வந்து வெரி குட் யார் பேர் ஆன்சர் சொன்னது பிகேஎன் சூப்பர் பா எக்ஸலன்ட் ஆன்சர் அப்ப லிக்விட் எத்தனால் டிசால்வ் இன் வாட்டர் எத்தனால் டிசால்வ் இன் வாட்டர் இன்னொரு வந்து நம்ம அடுத்து சாலிட் இன் லிக்விட் குளுக்கோஸ் சோடியம் குளோரைட் ஆர் டிசால்வ் இன் வாட்டர் இங்க எல்லா இடத்துலயுமே அது கெமிக்கல் நேச்சர் எங்கேயுமே சேஞ்ச் ஆகல நம்ம என்ன பண்றோம் பிசிக்கல் ஜேக்குமே ஓரளவு யூஸ் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆனா ஜேக்கு என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த கொஸ்டின் நம்ம அது வந்து ஜேக்குமே யூஸ் ஆகும் நீங்க வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லாமே மெயின் வரைக்கும் தான் அப்ளிகல் ஆகும் அட்வான்ஸ் இது யூஸ் ஆகாது இப்போ சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்றோம் சாலிபிலிட்டி என்னப்பா சாலிபிலிட்டினா என்னதான் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நம்ம எப்ப ரூம் டெம்பரேச்சர் பத்தி தான் பேசுறோம் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல பிரஷர்ல the amount of substance dissolved in a given solvent அது சாலிபிலிட்டி என்ன பண்றோம் நம்ம ரெண்டு பாராமீட்டர் ஒன்னு வந்து என்ன பண்ணோம் சாலிட் இன் லிக்விட் கேஸ் இன் லிக்விட் சாலிட் இன் லிக்விட் அண்ட் கேஸ் இன் லிக்விட் இப்போ இங்க கேஸ் இன் லிக்விட் வரும் கேஸ்ங்கிறது என்னது கேஸ்ங்கிறது என்ன இருக்கும் கேஸ் மாலிகுலுக்கும் சாலிட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட் பார்க்கும் கேஸ் மாலிகுலர் இன்டராக்ஷன் இருக்கும் ரொம்ப மினிமமா இருக்கும் கேஸுக்கு என்ன இருக்கும் கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வரும் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் கேசியஸ் மாலிகுலுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்ப என்ன பண்ணுவாங்க தே வில் எஸ்கேப் ஃப்ரம் த சொல்யூஷன் ஓடி போயிருவாங்க அப்ப டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணனா சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் என்ன சொல்லுவோம் the solubility increases decrease in temperature solubility increases decrease in temperature நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா கோகோ கோலா பாட்டில் ஏதாவது வந்து நீங்க கார்பனேட் ட்ரிங்கை வந்து நீங்க நல்லா என்ன பண்றீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிருங்க திருப்பி எடுத்து வெயில் வைங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பால் கொஞ்சம் பெருசாகும் நம்ம வெளியே வைக்கும் போது என்ன இருக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ உள்ள கேஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் வெளியே தப்பிச்சு வர வரப்பாங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகல லைட் என்ன பாட்டில் கொஞ்சம் புஷ்ஷர் ஆகும் ஓப்பன் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பாட்டில் ஓப்பன் பண்ணா கார்பனேட் வரும்னா இந்த புஷ்ஷர் சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் அதே நம்ம என்ன பண்ணலாம் வெளியே வச்சு ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்காம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அது ஓப்பன் ஆகும் புஷ்ஷர் சவுண்ட் வேகமா வரும் பிகாஸ் என்ன பண்றேன் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் நம்ம பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்றோம் நம்ம பிரஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்றோம் கேஸ் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரஷர் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன் gaseous molecule come closer அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா solubility increases என்ன சொல்ற ஹென்றி என்ன சொல்ற எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன பண்ற பார்ஷியல் பிரஷர் சாலிபிலிட்டிக்காக கேஸ் இந்த லிக்விட்ல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கேஸ் in a vapor phase partial pressure of gas in a vapor pressure is directly proportional to the mole fraction of the gas இது என்ன partial pressure gas KH Henry is constant இது வந்து என்ன mole fraction of the gas அப்ப நான் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்கா மோல் ஃபிராக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்ப மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன சாலிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா சாலிட் இன் லிக்விட் இப்ப யாரு எடுத்துறீங்க சாலிட் வந்து சொல்யூட் லிக்விட் வந்து சால்வெண்ட் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எண்டோதெர்மிக் சிஸ்டம் என்ன ஆகும் இப்ப சாலிட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேப்ல வந்து பண்ணிருக்கலாம் அமோனியம் குளோரைட் அதை வந்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் வெளியில அப்படியே என்ன ஆகும் டெஸ்ட் விட்டு எடுத்துப்பட்டா தொட்டு பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும் சில்லுன்னு இருக்கும் இதே நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ் பண்ணோம்னா அது என்ன ஆகும் வெளியே தொட்டு பார்த்தா அப்படியே பயங்கரமா சூடா இருக்கும் அப்ப எங்கெல்லாம் சில்னஸ் நடக்குதோ அதெல்லாம் வந்து என்ன ஆகும் நம்ம எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்ப என்ன பண்ணும் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா எண்டோதெர்மிக் எல்லாமே increase the temperature endothermic எல்லாத்துக்குமே when you increase the temperature the reaction goes forward the process goes forward so solubility increase the temperature solubility increases
அடுத்த லெவல். அடுத்து என்ன, இவர் எண்டோதெர்மிக் இல்ல, இவர் வந்து எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் என்ன இருக்கும்? லோ டெம்பரேச்சர் ப்ராசஸ். டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா solubility decreases. Temperature increase பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா solubility decreases. அது effect of pressure. என்ன இருக்கு நம்மளுக்கு? the solid liquid க்கு என்ன ஆகும்? they are very closely pressure உடைய contribution அங்க கிடையாது. pressure உடைய contribution அங்க என்ன? கிடையவே கிடையாது. heat observed heat மகாராஜா விஸ்ரத் நிசா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம போலாமா? யாருக்கு அதுல டவுட் இருக்குதுங்களா? இதெல்லாம் பத்தி நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து இதை பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோமா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கறது, பார்க்க போறது ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லா வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்றோம்? இட் இஸ் யூஸ்டு ஃபார் லிக்விட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் சொல்யூஷன். Rowls law only like very dilute solutions. Very dilute solutions. என்ன சொல்றாரு? இப்போ நம்ம என்ன பண்றோமா? இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சொல்யூஷன் என்ன பண்றேன் நானு? ரெண்டு பேர் ஆட் பண்றேன். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல நான் என்ன பண்றேன்? ரெண்டு ஏ பின்னு என்ன பண்றாங்க? ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. இவங்க யாரா? லிக்விட். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே என்னக்கா? ஏஓ பிஓ லிக்விட். தே ஃபார்ம் அ சொல்யூஷன், ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன். அப்ப என்னக்கா? எந்த லிக்விடா இருந்தாலும் லிக்விட் மேல என்ன கட்டாயமா வேப்பர் இருக்குமா? irrespective of the boiling point, எல்லா லிக்விட மேலயுமே சர்ஃபேஸ் என்ன இருக்கும்? வேப்பர்ஸ் will be there. இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். அப்ப என்ன இருக்கும்? ஏ ஓட வேப்பர் இருக்கும். இவர் ஏ ஓட வேப்பர் இருக்கும், பி ஓட வேப்பர் இருக்கும். இவர் வந்து பி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப மெஷர் பண்ற பிரஷர் என்ன பிரஷர்? sum of the vapor pressures of A and B. அப்ப இந்த வேப்பர் இருக்கா? இப்ப இங்க யாரு நான் இருக்கா? இப்ப என்ன நிறைய ஏ ஏத்துறேன். ஏ வந்து நான் அதிகமா ஏத்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? அதிகமா ஏத்துறேன். அப்ப என்ன இருக்கும்? ஏ ஓட கான்ட்ரிபியூஷன் எங்க வேப்பர் அதிகமா இருக்குமா? அது பி வந்து என்ன வரேன்? இன்னொரு கண்டிஷன்ல, கண்டிஷன் நம்பர் 1ல அது கண்டிஷன் நம்பர் 2ல பி நிறைய ஏத்துறேன். அப்ப பி ஓட வேப்பர் அதிகமா இருக்குமா? அதுதான் இங்க சொல்றாரு. சொல்யூஷன் பார்ஷியல் வேப்பர் பிரஷர் ஆஃப் volatile components. volatile component ஈஸியான ஆவியாகுது. is directly proportional to the mole fraction. நம்ம இங்க கவுண்டா சொல்றோமா? இங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? மோல் ரேட் பண்ணோமா? மோல் ஃபிராக்ஷன். அப்ப என்னது? பார்ஷியல் பிரஷர் ஆஃப், இப்ப ரெண்டு பேருமா, அப்ப இங்க டோட்டல் பிரஷருக்கு என்ன சொல்லணும் நம்ம? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் PA உடைய பார்ஷியல் பிரஷர் என்ன இருக்கும்? இதோட மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது நம்ம வந்து சொல்லணும், எதெல்லாம் வந்து ரவுல்ஸ் லா அப்ளை பண்ணுதோ, this is applicable for என்ன வரும்? இது வந்து டைலூட் சொல்யூஷன், நாட் கான்சென்ட்ரேட் சொல்யூஷன். டைலூட் solutions. This is applicable for dilute solutions. என்ன இருக்கு ரவுல்ஸ்? அடுத்த கண்டிஷன், they will not react chemically. they will not react. அது எதெல்லாம் வந்து ஐடியல் உபயோகப்படுதோ அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடியல் சொல்யூஷன். எந்தெந்த லிக்விட் சொல்யூஷன் எல்லாமே நம்ம இங்க பேசுறது எல்லாமே பைனரி சொல்யூஷன். என்ன? ரெண்டு காம்பவுண்ட் தான் இருக்காங்க. ஒருத்தர் யாரு? லிக்விட். இன்னொருத்தர் யாரு? லிக்விட். ரெண்டு பேரும் தான் லிக்விட். அடுத்து யார் உபயோக பண்றாங்களோ அவங்க ஐடியல் சொல்யூஷன். எக்ஸேன் அண்ட் எப்டேன். ஓகே, இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த ஐடியல் சொல்யூஷனை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் பார்க்கணும் போது ஒரு சின்ன ட்ரிக். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நியரஸ்ட் மெம்பர்ஸ் of the family. இல்லைன்னா என்ன இருக்கும்? நியரஸ்ட்
nearest down the group, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்ப எக்ஸேனோ ஹெப்டேனோ சேம் மேனர் நான் என்ன பண்றேன், நானு ஹெப்டேன் அண்ட் என் ஆக்டேன். இவங்க ரெண்டு பேரும் என்னது, இந்த क्वेश्चन எப்பவுமே வாட் இஸ் which is ideal solution, which is நான் ideal solution. N10 என்ன பண்றோம், N10 N octane. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, நியரஸ்ட் மெம்பர் N10 அடுத்த மெம்பர் யாரு, அடுத்த மெம்பர் ஆக்டேன். ஆனா கேட்கலாம் சார் அப்ப எக்ஸைன் ஆக்டேன் ஃபார்ம் ஆகுமா, எக்ஸைன் ஆக்டேன் ஃபார்ம் ஆகாது, எக்ஸ்டேனோ ஆக்டேனோ ஃபார்ம் ஆக மாட்டாங்க. அடுத்து ஓகே நியரஸ்ட் மெம்பர் அதே மாதிரி என்ன சொல்லலாம், குளோரோபென்சீன் தென் அப்புறம் யாரு வருவா, bromobenzene. இவங்க ரெண்டு பேருமே they form a என்ன form obey ideal solution. they don't obey ideal solution. என்ன பண்றாங்க, ரவுல்ஸ் law obey அப்ளை பண்ணலனா ரவுல்ஸ் என்ன சொல்றான், total pressure of partial pressure of நம்ம மெஷர் பண்ற டோட்டல் பிரஷர் என்ன இருக்கும், sum of the partial pressure of component A and B. அதுதான் வந்து ரவுல்ஸ் law. Don't obey அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் ஐடியல் சொல்யூஷன். ஓகே நான் ஐடியல் சொல்யூஷன். அது ஒரு எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன், ஐடியல் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணா திருப்பி நான் ஐடியல பாசிட்டிவ் டீவியேஷன் என்ன சொல்லலாம், நெகட்டிவ் டீவியேஷன். நம்ம கிராஃப் போட்டோம்னா கிராஃபுக்கு மேல போனாருன்னா, கிராஃபுக்கு வந்து அவரு மேல போனாருன்னா அது பாசிட்டிவ் டீவியேஷன், கிராஃப் கீழே வந்தாருன்னா அவர் வந்து நெகட்டிவ் டீவியேஷன். ஒரு பாசிட்டிவ் டீவியேஷன், இது வந்து நெகட்டிவ் டீவியேஷன். இது வந்து வேப்பர் பிரஷர். சோ வேப்பர் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்தா என்ன ஆகும், பாயிலிங் பாயிண்ட். வேப்பர் பிரஷர் ரொம்ப அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். வேப்பர் பிரஷர் ரொம்ப கம்மியா இருந்தா பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இப்போ வந்து பாசிட்டிவ் ஆட். இப்போ டெல்டா மிக்ஸ் ரெண்டு சொல்யூஷன் என்னன்னா, ரெண்டு காம்பவுண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சொல்லதே என்ன, டைலூட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணா டெல்டா மிக்ஸ். இது ஸ்லைட் சேஞ்சஸ். சார் நான் 5 ml எடுத்துட்டேன், இன்னும் வந்து 2 ml எடுத்தேன், மிக்ஸ் பண்ண எனக்கு 8 ml வருமா, அவ்வளவு வராது. ஒரு 0.2 பாயிண்ட் என்ன அந்த ரேஞ்ச் தான் எனக்கு ml வித்தியாசம் இருக்கும். அடுத்து டெல்டா என்தால்பி சேஞ்ச் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் மீன்ஸ் என்ன, இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், எண்டோதெர்மிக் ப்ராசஸ், மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ். அடுத்துல வருவோம் நம்ம இதுக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிள் வருவாங்க, யாரெல்லாம் எக்ஸாம்பிள் வருவாங்க, நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர், இன்னொருத்தர் யாரு, எத்தனால் ஒரு மெத்தனால். இப்ப இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டோம்னா வாட்டர் என்ன இருக்கும், வாட்டர் கேன் ஃபார்ம் என்ன ஆகும், 2 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எத்தனால் ஆட் பண்ணா எத்தனாலும் வாட்டர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பட் வாட்டரோட ஆக்சுவல் ஹைட்ரஜன் பாண்ட் என்ன பண்ணிடுவாரு, அவர் உடைச்சிருவாரு. அப்ப என்ன ஆகும், இன்டராக்ஷன் டிக்ரீஸ் ஆயிருமா. அப்போ மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல் எங்க இருப்பாங்க, பேப்பர் போயிருவாங்களா. அதனால பாசிட்டிவ் டிவியேஷன். நம்ம ரெண்டு பேர் என்ன இருப்பாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் டிவியேஷன் எல்லாமே ரெண்டு பேருமே எந்த ரிலேஷனுமே இருக்காது. இது ஹோமோஜினஸ் சொல்யூஷன் இன்டராக்ட் ஆகும்போது அவங்களுடைய ஒரிஜினல் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒரிஜினல் இன்டராக்ஷனை பிரேக் பண்ணிடுவாங்க. அதனால என்ன இருக்கும், மோர் அமௌண்ட் ஆஃப் என்னக்கும் மாலிகுல்ஸ் ஓட் வேப்பர், வேப்பர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்து நம்ம வருவோம் நெகட்டிவ் டிவியேஷன். இவங்களுக்கு என்ன இருக்கும், இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியாது, நம்ம டெல்டா மிக்ஸ் இங்க வால்யூம் என்னது, டெல்டா மிக்ஸ் ஃபைனல் வால்யூம் கம்மியா என்ன இருக்கும், நெகட்டிவா இருக்கும். டெல்டா மிக்ஸ் இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எங்க இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், HCl HNO3 போலார் காம்பவுண்ட் மிக்ஸ்ல இருக்கும். போலார் காம்பவுண்ட் பிளஸ் வாட்டர். இவங்க மேக்ஸிமம் போலாரா இருப்பாங்க. இவங்க என்ன இருப்பாங்க, மேக்ஸிமம் போலாரா இருப்பாங்க. HNO3 வாட்டர் என்ன ஃபார்ம் ஹைலி ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங். அதனால என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் ஆசிட் வாட்டர் மேக்ஸ் a very strong interactive bond. அதனால பாயிலிங் பாயிண்ட் என்னாகும், வேப்பர் என்னாகும், மோர் மாலிகுலார் இந்த லிக்விட் என்னாகும், லிக்விட் ஸ்டேட். அப்ப வேப்பர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, கீழே வந்துருவாங்களா. அப்ப என்ன நடக்கும், வேப்பர் பிரஷர் டிக்ரீசஸ், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். பென்சீன் டொலினோ ஐடியல் சொல்யூஷன். கரெக்ட்டுமா, பென்சீன் டொலினோ ஐடியல் சொல்யூஷன்.
ஓகே அசிட்டோன் குளோரோஃபார்ம் எழுதிட்டோம்னா அசிட்டோன் எப்படி இருப்பாரு அசிட்டோன் வந்து ஒரு போலார் காம்பவுண்ட் குளோரோஃபார்ம் ஒரு போலார் காம்பவுண்ட் Cl okay they will get interacted அவங்களும் அந்த நெகட்டிவ் டீவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் அவங்களும் நெகட்டிவ் டீவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் இது என்ன ட்ரிக்னா அதுல ரெண்டு பேருக்கு என்ன இருக்காது ரொம்ப இன்டராக்ஷன் போலார் காம்பவுண்டா இருக்காங்க அவங்க எல்லாம் பாசிட்டிவ் டீவியேஷனா இருப்பாங்க சரி போலார் காம்பவுண்ட் இருக்கவங்க நெகட்டிவ் டீவியேஷனா இருப்பாங்க ரெண்டு மிக்ஸ் பண்ண ரெண்டு பேருக்குமே சம்பந்தமே இருக்காது இவருடைய என்ன பண்ணாரு அவர் பிரேக் பண்ற மாதிரி இருப்பார் அவர் எல்லாம் என்ன இருப்பாங்க எங்க வருவாங்க கார்பன் டை சல்பைடு அசிட்டோன் கார்பன் டை சல்பைடும் அசிட்டோன் எடுத்துக்கலாம் ஒரு குளோரோஃபார்ம் இவங்க ரெண்டு பேரும் என்னாகும் ஹோமோஜெனஸ் சொல்யூஷன் கார்பன் டை சல்பைடு நான் போலார் காம்பவுண்ட் இது ஒரு போலார் காம்பவுண்ட் அப்ப என்ன ரெண்டு பேரும் விசிபிள் ஆகுறாங்க இவங்க வந்து என்ன they will go positive deviation they will show positive deviation next போலாமா ஐடியல் சொல்யூஷன் என்ன கண்டிஷன் நியரஸ்ட் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி இப்போ நான் என்னத்துல அல்கேன் எடுத்துட்டா என்ன இருக்கும் ஹெக்சேனோ ஹெப்டேனோ ஆக்டேனோ இது வந்து என்ன ஆகும் டொலுவீனோ பென்சீனோ குளோரோபென்சீன் என்னது புரோமோபென்சீன் அடுத்த லெவல் அதே மாதிரி எத்தனால் மெத்தனால் கார்பன் டெட்ராக்ளோரைட் சிலிக்கன் டெட்ராக்ளோரைட் வெரி குட் எக்ஸலென்ட் வெரி சூப்பர்மா வெரி குட்மா கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4 வேணி சொல்லிருக்காங்க CCl4 and carbon SCl4 அதே மாதிரி என்ன சொல்ல நம்ம CCl4 CBr4 நெக்ஸ்ட் ஒன் அதுல பண்ணா அடுத்து நம்ம நேரா போயிட்டோம்னா அடுத்து வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும் only depends only என்ன இருக்கும் number of properties depends on number of particles irrespective of their nature அந்த நேச்சரே இங்க கிடையாது பாத்தீங்கன்னா அது என்ன வேணா அது போல இருக்கலாம் நான் போலாம் என்ன வேணா இருக்கலாம் பட் என்ன இருக்கும் number of particles என்ன number of particles qualitative properties are depends on the number of particles யாரெல்லாம் qualitative இல்ல depression freezing point depression ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுனா relative lowering vapor pressure அடுத்து வந்து elevation boiling point depression freezing point osmotic pressure ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணா வருவோம் நம்ம ஒரு என்ன அப்ப சோடியம் குளோரைட் நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நம்ம பேசுறது எல்லாமே லிக்விட் சொல்யூஷன் இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் ஒரே வந்து இப்போ நான் என்ன பண்றேன் இதுக்குள்ள ஒரு வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஓகே இப்போ என்ன பண்றேன் நானு இவங்க எல்லாமே நான் எடு சொல்யூஷன் இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குமா ஏபி என்ன சொல்றோம் இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் வேப்பர்ல இருக்கவங்க உள்ள வந்துருவாங்களா வேப்பர் டிக்ரீஸா அதனால ரிலேட்டிவ் லோயரிங் பிரஷர் அடுத்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கும் போது உப்பு போடுறோம் சமைக்கும் போது நம்ம வந்து நீங்க வீட்டுல வந்து நீங்க சாதம் வடிக்கும் போது பாத்தீங்கன்னா உப்பு போட்டு சமைக்கும் போது சீக்கிரமா குக்கர் இது உண்மையா உப்பை வந்து நம்ம என்னென்ன காரணங்களுக்காக போடுறோம் சமைக்கும் போது நம்ம உப்பு போடுறோம் எதுக்கு சமைக்கும் போது நம்ம வந்து சாதம் வடிக்கும் போது ஏதாவது செய்வது நம்ம உப்பு போடுறோம் பட் இதான் வேக வைக்கும் போது டு அவாய்ட் பாக்டீரியா அவாய்ட் பண்றோமா ஓகே வேற என்னப்பா எதுக்குப்பா உப்பு போடுறோம் டு பாயில் குவிக்லி ஜனனி சூப்பர் டு பாயில் குவிக்லி ஏன்னா நம்ம உப்பு போட்டா என்ன ஆகும் உப்பு வந்து வாட்டரோட இன்டராக்ட் பண்ணும் அப்ப ஹையர் இன்டராக்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் என்ன ஆகும் நார்மலா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 degrees Celsius boiling point என்ன எப்ப at a particular temperature of the liquid attains என்ன vapor pressure particular temperature vapor pressure of the liquid equal to the attains the atmospheric pressure என்ன நம்ம சீல நம்ம நார்மல் ஏரியால பார்த்தோம்னா அது வந்து என்னது 760 millimeter mercury 1 atmosphereங்கிறது 760 millimeter mercury நார்மல் ஏரியால பிளாட் ஏரியால அப்ப உப்பு போட்டு என்ன ஆயிரும்
வேப்பர்ல இருக்க மாலிகுலாம் உள்ள வந்துருமா? வேப்பர் இப்ப டிக்ரீஸ் ஆயிருமா? அப்பனா நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன ஆகும்? அப்ப நம்ம உப்பு போட்ட தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் கட்டாயமா எப்பயுமே 100 டிகிரிக்கு மேலதான் இருக்கும். பியூர் வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி. சால்ட்டோட வந்து என்னக்கா 100 டிகிரி இருக்காது. அதனாலக்கா அப்ப நம்ம ஹீட் பண்றோம், என்ன பண்றோம்? ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணோம். அப்ப 100 டிகிரி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் எவாபரேட் ஆகி ஓடி போயிடும். நம்ம உப்பு போட்டோம்னா என்ன ஆகுமா? ஹை டெம்பரேச்சர் பாயில் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஹை டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப என்னக்கா 100 டிகிரிக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது. எவ்வளவுதான் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலும் உள்ள டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாது. அதுதானே. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? 100 டிகிரிக்கு மேல இருக்கா. அப்ப என்ன ஆகும்? ஒரு 105க்கு மேல பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஈஸியா சாப்பாடு ஹை டெம்பரேச்சர்ல குக் ஆயிரும். நம்ம என்ன ஹை டெம்பரேச்சர்ல குக் ஆயிரும். இதுதான் ரீசன் வந்து இருக்கு. அடுத்து elevation boiling point. Elevation boiling point. Other point. Depression freezing point. The depression freezing point. இது நம்ம எங்க நம்ம ஊர்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்லலாம் பனி கொட்டாது. இப்போ இன்னும் இப்போ டிசம்பர் ஜனவரி ஆயிடுச்சா? ஜனவரி பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நார்த்தன் போல் சவுத்தன் பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? நிறைய பனி பக்கம் கனடா எல்லாம் பார்த்தீங்கன்னா பனி கொட்டிகிட்டே இருக்கு. அவங்க என்ன பனி கொட்டினாங்க? மேலே உப்பு போடுவாங்க. உப்பு போட்டாங்க நார்மலாக வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ். இதை நம்ம உப்பு போட்டோம்னா என்ன ஆகும்? பாயிலிங் பாயிண்ட் 0 டிகிரி வந்து கீழே வந்துடும். 0 டிகிரில இருந்து என்ன ஆயிடுவாங்க? கீழே வந்துருவாங்க, மைனஸ் வந்துருவாங்க. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஈஸியா என்ன பண்ணது? கரைஞ்சு ஓடி போயிடும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம்? என்ன இருக்கா ஸ்னோஃபா இருக்கலாம் உப்பை கொட்டினாங்கன்னா அவங்க அப்படியே என்ன கரைஞ்சு போயிடுவாங்க. அதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லலாம்? ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்னன்னா ரெண்டு சொல்யூஷனை நம்ம ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஆகும். ஒருத்தரை மட்டும் தான் உள்ள அனுப்புறாரு. இது ஏ, இவர் ஏ, இவர் பி. ஓகே, ரெண்டு சொல்யூஷன் சால்வெண்ட் இருக்காங்க. இவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து C1, இவருடைய கான்சன்ட்ரேஷன் C2. என்ன பண்றோம் நம்ம? இப்ப C1 கான்சன்ட்ரேஷன் C1 கிரேட்டர் than 2. இது வந்து அக்வஸ் சொல்யூஷன். இது என்ன சொல்யூஷன்? அக்வஸ் சொல்யூஷன். அப்ப என்ன சொல்யூஷன்? அக்வஸ் சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் பா? வாட்டர் சொல்யூஷன். அப்ப என்ன பண்றாங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C1 இது என்ன கிரேட்டர் than C2. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதுக்குள்ள வாட்டர், இங்க இருக்க வாட்டர் என்ன பண்ணணும்? இந்த செமி பெர்மியபிளால மூவ் ஆகி என்ன C1ல இருந்து C2க்கு போயிருவாரு. C1ல இருந்து C2க்கு போயிருவாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் இப்படி போயிட்டே இருக்கும்? ரெண்டு பேரோட கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா வரைக்கும் என்ன சொல்லலாம்? ஆஸ்பாட்டிக் ஈக்குவலா வரைக்கும். இப்ப என்ன பண்ணுவார்? ஆட்டோமேட்டிக்கா இந்த என்னக்கும் இதுக்குள்ள இப்ப என்ன இருக்கு? ரெண்டு பேருமே ஏவியுமே சேம் சொல்லிட்டு மூவ் ஆகுமா? சொல்லிட்டு மூவ் ஆகாது. யாரு என்ன உள்ள மட்டும் மூவ் ஆவா? சால்வெண்ட் மட்டும் தான் மூவ் ஆவாரு. சால்வெண்ட் மட்டும் என்ன பண்ணுவாரு? சால்வெண்ட் moves through semi permeable membrane. அதனால செமி சொல்லிட்டு அனுப்பாம சால்வெண்ட்டை மட்டும் தான் அனுப்புறாரு. அப்ப என்ன பண்ண? இங்கே இருந்து இவர் என்ன இங்கிட்டு வந்துருவாரா? அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்ப என்ன பண்ண? உள்ள வரும்போது இவர் அலோவ் பண்ண மாட்டார்ல. இவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பிரஷர் ஜெனரேட் பண்ணுவாரா? அந்த பிரஷர் தான் என்ன சொல்லுவோம்? ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் π = CRT. C வந்து என்னது? கான்சென்ட்ரேஷன் டேர்ம். இப்ப நம்ம இங்க வரும் ஃபார்முலா வரும். டெல்டா TF ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்ட்டு என்ன சொல்லுவோம்? KB. இந்த டேர்ம் எங்க பாருக்கும்? நேத்து படிச்சிருப்பீங்க. இவர் வந்து மோலாலிட்டி, ஸ்மால் m மோலாலிட்டி. நம்ம எல்லா இடத்துலயும் கீழே வந்து சொல்யூஷன் நம்ம போடுவோம். ஆனா இங்க என்ன போடுவோம் நம்ம? வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். W1னா சால்வெண்ட், வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஏன் நம்ம இங்க மேக்ஸிமம் கேஸ் நம்ம யூஸ் பண்ண டேர்ம் எல்லாமே மோலாரிட்டி, நார்மாலிட்டியா இருக்கும். அவங்க எல்லாம் வால்யூம் டிபெண்டன்ட். அவங்க எல்லாருமே வால்யூம் V தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பண்றோம்? நம்ம வெயிட் யூஸ் பண்ணோம். ஏன் நம்ம வெயிட் யூஸ் பண்றோம்? என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்டா. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணது வெயிட் சேஞ்ச் ஆகாது. பட் வால்யூம் என்ன? இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆனா என்ன நடக்கும்? கான்சென்ட்ரேஷன் டேர்ம் சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இங்க யூஸ் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். என்ன சார்? WTF KF. KF என்னது? ஃப்ரீசிங் பாயிண்டா? அடுத்து என்னது? பாயிலிங் பாயிண்டா? KF KB. இது ஃப்ரீஸ் ஆகுதா? கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். KF என்னப்பா? கிரையோஸ்கோபிக். கிரையோ கிறிஸ்டல் ஆகுது. கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். KB என்னமா? எப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். KB கிட்ட ஒரு பேரு எப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்.
அடுத்து relative low pressure. So delta dp, the P naught is the pure solvent உடைய vapor pressure. Pure solvent உடைய vapor pressure. Next போலாமா? அடுத்து என்ன இருக்கு? அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இல்ல, வான் ஹாஃப் பேட்டர். நம்ம இது பேசுறது எல்லாமே என்னது? இது எல்லாமே இவங்க எல்லாம் என்னது? நான் எலக்ட்ரோலைட். அப்படின்னா என்னப்பா? எலக்ட்ரோலைட் என்னப்பா? எலக்ட்ரோலைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரோலைட் என்னப்பா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? நான் எலக்ட்ரோலைட். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு யாருக்கு அப்ளிகேபிள்? நான் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் என்னப்பா? எலக்ட்ரோலைட்னா என்னப்பா? எலக்ட்ரோலைட் என்ன ஆகும்? சோடியம் குளோரைட் இன்னட் வாட்டர் நம்ம டிசால்வ் பண்ண என்ன ஆகும்? அது டிசோசியேட் ஆயிரும். வாட்டர் டிசால்வ் பண்ண என்ன ஆகும்? அது Na+ ஆகும். நம்ம ஒரு பார்ட்டிகல் ஆட் பண்ணா அது 2 பார்ட்டிகல் ஆயிரும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்ப என்ன ஆகும்? நம்ம மெஷர் பண்ண ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பெரிமெண்டலா அப்சர்வ் பண்ண ப்ராப்பர்ட்டியும் வந்து என்ன? தே ஆர் நாட் ஈக்குவல். அங்கதான் நம்ம என்ன பண்றாரு? அந்த இடத்துல வாண்ட் ஆஃப் ஐன்னு ஒரு பாராமீட்டர் கொண்டு வர்றாரு. வாண்ட் ஆஃப் பாராமீட்டர். பார்ட்டிகல் கேன் டிசோசியேட். என்ன பண்ணலாம்? பார்ட்டிகல் கேன் அசோசியேட். அயானிக் காம்பவுண்ட் எல்லாமே என்ன வருவாங்க? டிசோசியேட் ஆயிருவாங்க. அசோசியேட் யாருன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஃபீனால் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேஷன். எங்க நடக்குது? இங்க யூஸ் பண்ற சால்வெண்ட் வந்து இதுல வந்து என்ன? நான் போலார் சால்வெண்ட் இருக்கும். they will dimerize. Association, they will get dimerized. Dissociation, aqueous solutions, sodium chloride, potassium ion, all electrolytes, they will dissociate in aqueous solution or in molten state they become ions. அங்க நம்ம யூஸ் பண்ண டேர்ம் வந்து வான் ஆஃப் பேட்டர் ஐ. அப்ப என்ன தெரியல, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு பார்ட்டிகல் தான் இருக்கா, நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். அப்ப மல்டிப்ளை வித் ஐ இட் கிவ் வான் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் அது கான்சன்ட்ரேஷன் டேர்ம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல என்னென்ன இருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல கான்சன்ட்ரேஷன் வந்து மோலாரிட்டி. மோலாரிட்டி என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் வால்யூம். அடுத்து மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் என்னப்பா? மோல் ஃபிராக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் the ratio of number of moles to the total number of moles. Number of moles நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? n is equal to given weight divided by molar mass. Molar mass of the substance. அடுத்து என்ன சொல்றோம்? அடுத்து molality. என்ன சொல்றோம்? molality small m என்ன வராரு? n by weight of the solvent. இங்க இருக்கவங்க என்ன வருவாங்க? கேபிட்டல் M. இவர் என்ன வருவாரு? இங்க மோலாரிட்டி n by volume in liter. இவர் யாரு? சொல்யூஷன். இவங்க எல்லாரும் ஓகே சொல்யூஷன். அடுத்து மோலாரிட்டி பர்சன்டேஜ், mass percentage, mass volume percentage, mass by volume percentage. அடுத்து ppm parts per million. 10⁶ க்கு என்ன வராரு? அது என்ன சொல்றோம்? அதான் parts per million. இந்த ppm ரேஞ்ச் நம்ம எங்க பாப்போம்? இந்த என்வாயரன்மெண்ட் பொல்யூஷன் போன மாசம் அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டெல்லியில வந்து பயங்கரமான டெல்லி பயங்கரமான மாசு என்வாயரன்மெண்டல் பொல்யூஷன். அங்க என்ன இவ்வளவு இந்த காம்பவுண்ட் இவ்வளவு இருக்கு, இந்த ரிப்போர்ட் இந்த ppm ரேஞ்ச். ரிப்போர்ட் இந்த ppm ரேஞ்ச். எல்லாமே எடுக்கலாமா? ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் அது வந்து கான்சென்ட்ரேஷன். அப்ப நேரா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப சொல்யூஷனை பார்த்து நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்ப நேரா நம்ம கொஸ்டினுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? The concentration unit independent of temperature.
யாரெல்லாம் இருக்கிறாங்க? நார்மாலிட்டி, வெயிட், வால்யூம் பர்சன்டேஜ், அடுத்தது மோலாரிட்டி. சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுக்கு? இப்பதான் நம்ம பேசலாமா, அதை பத்தி பேசலாமா? என்ன ஆன்சர் வருதுக்கு? சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓ எக்ஸலண்ட், எல்லாருமே வந்து சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட். எனக்கு நார்மாலிட்டி இது என்ன இருக்கும்? இது என்ன இருக்கும்? நார்மாலிட்டி, number of equivalent divided by volume of the solution. Volume of the solution என்ன இருக்கும்? வால்யூம் வந்து என்ன இருக்கும்? directly temperature dependent. அப்புறம் என்ன? இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? weight by volume. weight by volume. அதான் weight by volume percentage. இவர் என்ன இப்போ சொன்னோமா? number of moles. அது என்ன வராரு? weight of the solvent in kilogram. அடுத்து molarity. இவரும் number of moles divided by volume of solution. அப்ப நம்ம ஆன்சர் வந்து இல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரியே ஆன்சர் வந்து யாரு வரல? molality. the term தானே, the temperature independent. excellent. எல்லாருமே சூப்பர். என்னக்கா மேக்ஸிமம் எல்லாருமே more than 10 பேர் என்ன ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அது இந்த क्वेश्चन கேட்டாங்க, இது கான்சன்ட்ரேஷன். மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் யாரு? C6H12O6. குளுக்கோஸ் யாருப்பா? இது ஒரு ஆல்டோ எக்ஸோசஸ். இது வந்து ஒரு மோனோசாக்கரைடு. ஓகே, 180. சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் molar mass weight, molecular weight. A solution of glucose which contains 18 gram per liter. 18 gram per liter. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? லிட்டர் கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? எல்லாமே மோலால் கொடுத்திருக்காங்க. இப்போ மோலால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? weight of the solvent தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க வச்சு மோலார் தான் கால்குலேட் பண்ணுவோம். எப்படி நம்ம இத கால்குலேட் பண்றது? இங்க சால்வெண்ட் பத்தி மென்ஷன் பண்ணவே இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? குளுக்கோஸ் சால்யுபிள் என்ன சால்வெண்ட்? குளுக்கோஸ் சால்யுபிள் இன் வாட்டர். ஓகே, குளுக்கோஸ் சால்யுபிள் இன் வாட்டர். அப்ப என்ன பண்றோம் நம்ம? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம? அடுத்து மோலால். இப்போ மோலால பர் லிட்டர் என்னப்பா? பர் லிட்டர்னா 1 லிட்டர் 1000 ml. வாட்டருக்கு வந்து என்னது? டென்சிட்டி 1. வாட்டருக்கு வந்து மாசும் வால்யூமும் 1 தான். 1 ml எடுத்தாலும் 1 கிராம் எடுத்தாலும் ஈக்குவல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? அடுத்து எல்லாரும் என்னப்பா ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 2. எல்லாருமே என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு. இது என்னப்பா ஈ அடிச்சாங்க காப்பியா? என்னப்பா 1 2 3 4 ஒரு 5 பேர் 6 பேர் 2 ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கால்குலேட் மோலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? n by weight of the solvent in a kilogram. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? n கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்ன வருவாரு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? 18 divided by 180 into 1. So 18 divided by 180 into 1. Okay. ரெண்டு கேன்சல் பண்ண என்ன வரும்? 0.1 வரும்பா. 0.1 வரும். என்ன ஆன்சர் நம்மளுக்கு? 0.1 is the answer. Molarity is equal to n by. என்ன பண்ணிருக்கீங்க எல்லாருமே? பாதி பேரு ஆன்சர் மாத்தி நம்ம. இது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மிஸ்டேக் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில சகஜம் தான். பட் என்ன பண்ணணும்? மிஸ்டேக் நம்ம கரெக்ட் பண்ணாம அப்படியே நம்ம என்ன கூடாது? ஃபார்வர்டா போயிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? சாரிலாம் வேணாம்பா. நம்ம என்ன we are in a learning process. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணோம்? இங்க நம்ம கத்துதான் இருக்கோம். நம்ம தப்பா சொன்னாதான் வெண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? நம்ம நெருப்பு போய் தொடாத தம்பி அப்படின்னு சொன்னா தொடாம இருப்போம். போய் தொட்டு பார்ப்போம். தொட்டோட ஆறு கை தொட்டோம்.
அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது தான் என்ன பண்றோம், we learn என்ன பண்றோம் effectively. ஓகே போ, பேண்டமிக் வெரி குட் போ. அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन வந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம். டு ப்ரிப்பேர் a solution of concentration என்ன கொடுத்திருக்காங்க, 0.03 கிராம் per ml. per ml ல வந்து 0.03 கிராம் இருக்காரு. அப்ப ஆஃப் சில்வர் நைட்ரேட், what is the amount of silver nitrate should be in 60 ml? 60 ml எவ்வளவு சில்வர் இருக்கணும்? உங்க இருந்தா 1 ml எடுத்துட்டா அதுல 0.03 கிராம் இருக்காரு. 0.03. அப்ப 60 ml ல வந்து எவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்கணும்? அதான் क्वेश्चन. நான் வெயிட் பண்றேன் யாரு ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. நான் என்ன பண்றேன், ரொம்ப க்ளோஸா என்ன பண்றேன், ஐ அம் ஜஸ்ட் வாட்சிங் உங்க சாட் பாக்ஸ். என்ன ஆன்சர், யார் ஆன்சர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா? அப்பா ஒன்னையுமே காணா. 1.8 சபரி ராஜன் மணிகண்டன். ஓ அடுத்து லதா கோபி. அடுத்து 2 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க? 34 பேர் பாக்குறாங்க. சொல்லுங்க. வெரி குட். ஓ சூப்பர் எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் தப்பு பண்ணீங்க, பட் எல்லாரும் என்ன பண்ணிருந்தீங்க, சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன வருவாங்க இதையா, சூப்பர், வெரி குட். என்ன இருக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட். என்னவா இது என்ன ஒண்ணு இல்லையா, ஒரு ஆப்பிள் வந்து 50 ரூபா, 10 ஆப்பிள் வேணா எவ்வளவு வரும், 10 × 50 500 ரூபா. அதே மாதிரிதான் 1 ml வந்து என்ன இருக்கு, 0.03 கிராம் இருக்கு. 1 ml 0.03 கிராம் இருக்கு. அப்ப என்ன 60 ml டேட்டா மல்டிப்ளை பண்ணிடலாமா? 6 ஒரு 18 என்ன இருக்கு, 60 180 2 டபுள் என்ன டிஜிட் என்ன பண்ணும், அப்ப நம்மளுக்கு 180 கிராம் என்ன 1.8 கிராம். So the amount of silver nitrate present in 60 ml of solution வந்து என்னது வந்து 1.8 கிராம். நோட்டலா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन. மறுபடியும் அதே क्वेश्चन. நான் ஏதோ கான்சென்ட்ரேஷன் டைப் நம்ம வந்து நேத்து என்ன பண்ணிருக்கீங்க, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலுமே நீங்க கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அனி சார் சொல்லியிருப்பார். இல்ல என்ன பார்ப்போம் நம்ம, 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு. 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியத்தோட மோலார் மாஸ் என்னது, 58.5. 58.5 is dissolved in water. Solution made up of என்ன கேட்டிருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, மோலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க, மோலாரிட்டியை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மோலாரிட்டியை கால்குலேட் த மோலாரிட்டி. இது நீங்க ஆன்சர் பண்ணலாமா? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாமா? பண்ணீங்க. யாரு முதல் பண்ணா, சபரி மணிகண்டன் ஃபர்ஸ்ட் பண்ணாரு போன क्वेश्चनக்கு. இந்த क्वेश्चनக்கு வந்து யார் ஆன்சர் பண்றாங்க? ஆன்சர் வந்து 1 வருமா? பார்க்கலாம் நம்ம. லதா கோபி 2. ஓகே சூப்பர், எல்லாமே வந்து வெரி குட். ஆன்சர் பார்த்துலாமா? என்ன வர ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம். 0.1 மோல் இல்லாகும் 5 இதுக்கு வெயிட் கொடுத்தது வந்து 5.85, இது வந்து 58.5. 0.1 மோல் மோலாரிட்டி 0.n/v. நம்ம ஏங்க 1000 போடுறோம், வால்யூம் ml எடுத்தா we got to multiply with 1000. இதான் ஃபார்முலா இதுக்கு. n divided by so weight of என்ன பண்ணோம் நம்ம, weight of W2 வந்து சால் என்ன சொல்யூட்டோட வெயிட், அதோட மாலிகுலர் வெயிட் மல்டிப்ளை வால்யூம். சொல்யூஷன் வந்து ml இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், 1000 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஒரு 1000 ml வந்து நம்ம மெல்ல 1000 கீழே போடுவோம், ml மேல அப்படியே மேல வந்துருவாரு. இது ml இருப்பாரு, ml லிட்டரா மாத்தினா நம்ம 1000 மல்டி என்ன டிவைட் பண்ணணும். இந்த 1000 தான் என்ன வந்தாரு, மேல வந்துடுறாரு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண ஆன்சர் 0.2 கிராம். எக்ஸலென்ட் ஆன்சர் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் வெரி கிரேட் கைத்தட்டல்கள்.
என்ன வெற்றி பேட்ச் பசங்களை காணும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போய் क्वेश्चन வந்து இப்ப நேரா நம்ம சொல்யூஷன்ல இருக்கு. ரவுல்ஸ் லா அப்ளிகேஷன். Rosine, PA, PB are vapor pressure of pure liquids of components A and B. Components of A and B. They form an ideal solution, binary solution. XA is the mole fraction of A, XB is the mole fraction of B. What is the XA total pressure? What is the total pressure of the compound? What is the total pressure of the binary solution? What the total pressure? நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Partial pressure of A plus partial pressure of B. இதுதான் நமக்கு கொடுத்த ஃபார்முலா. ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்க? பார்ஷியல் பிரஷரையும் மோல் ஃபிராக்ஷன் நம்ம என்ன பண்ணோம்? இன்டர்லிங்க் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம எல்லாம் பார்ஷியல் பிரஷர்ங்கிறது PA வா? பார்ஷியல் பிரஷரா? இது வந்து PA, இப்போ வந்து PA XA plus இது வந்து பார்ஷியல் பிரஷர். P டாஸ்க்கு வந்து பார்ஷியல் வரும். PB XB. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆன்சரை கொண்டு வரணும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆன்சரை கொண்டு வரணும். அப்ப என்ன ஆன்சர் வருதுக்கு? இது ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன். அப்ப சின்னதான். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? என்ன ஆன்சர் வரும் நமக்கு? நம்ம கண்டிஷன் எப்பவுமே மோல் ஃபிராக்ஷன் ஆல்வேஸ் வந்து சம் ஆஃப் த mole fraction equal to 1. Sum of the mole fraction equal to 1. Sum of the mole fraction equal to 1. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு மாத்திடலாமா? நம்ம ஏதோ டேர்ம் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிடலாமா? ஏதோ டேர்ம் சேஞ்ச் பண்ணலாமா? அப்ப XA நம்ம என்ன பண்ணலாம்? XA எழுதணும்னா XA is equal to 1 minus XB, அது mole fraction of B. இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம்? mole fraction of B is equal to 1 minus கொண்டு வந்துடலாமா? யாராவது கொண்டு வரீங்களா? இது ஆன்சர் வருமா? யாருக்கு அது 2 சொல்லியிருக்காது? தபரிமணிகண்டன் 1, லதா கோபி 1. சொல்லுங்க. என்னப்பா ஆளே காணா? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. 1. இது வந்து புக்லயே இருக்கு. NCERT புக்ல என்ன வந்துருக்காங்க? இந்த क्वेश्चन இருக்க क्वेश्चन தான். என்ன வருவாங்க? ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துருவாங்க? இதுக்கு ஆன்சர் வந்துருவாரா? சரி நம்ம என்ன பண்ணுவீங்க? XA கொண்டு வந்துட்டோம்னா அது இங்க எழுதி என்ன பண்ணலாம்? PB is equal to the term என்ன ஆகும்? PB mole fraction A PA minus partial pressure of A and B. Partial pressure of A and B. அப்ப என்ன ஆயிருவாங்க? இது the formula can be ஒண்ணுதான். அதுக்கு என்ன ஆயிருவாரு? ஆன்சர் வருவாரு. வெரி குட். நிறைய நல்ல எல்லாருமே சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ண எல்லாருமே என்ன பண்ணா? கரெக்டா ஆன்சர் பண்றீங்க மேக்ஸிமம். வெரி குட். கீப் தி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு என்ன பண்ணுங்க? பெருசா ஆக்குங்க. பிராக்டிஸ் மோர். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயுமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நம்ம இப்ப நம்ம நிறைய ரிவிஷன் பிளஸ் என்ன பண்ண நம்ம நிறைய டெஸ்ட் எழுதிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கு தான் நம்ம क्वेश्चन டிஸ்கஷன். அது the bean are cooked earlier in pressure cooker. Why? அதான் क्वेश्चन என்ன பண்றோம்? நம்ம bean are cooked என்ன பிரஷர் குக்கர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எதுக்கு நம்ம வந்து குக்கர்ல சமைக்கிறோம்? ஏழு क्वेश्चन. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? வீட்ல சமைக்கிறோம். ஓபன் பாட்ல சமைக்கிறோம். இப்போ வந்து சாதம் வடிக்கிறோம். சாதத்தை வந்து நம்ம சாதத்தை வடிக்கும் போது நம்ம வந்து என்னக்கும் இது மாதிரி ஓபன் பாட்ல நம்ம வந்து குக் பண்றோம். இன்னொரு இடத்துல வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல வந்து குக் பண்றோம். எதுல வந்து வேகமா சாதம் வேகும்? எதுல வந்து சாதம் வேகமா வடியும்? எதுல வந்து சாதம் சீக்கிரமா குக் ஆகும்? இல்ல இதுக்காக சொல்லுங்க. நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். எதுல வந்து என்ன ஆகும்? சீக்கிரமா சாதம் குக் ஆகும். பிரஷர் குக்கர் அப்ளிகேஷன் என்ன ஆகும்? நம்ம க்ளோஸ் கண்டெய்னர் ஒன்று என்ன ஆகும்? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெம்பரேச்சர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா?
அப்ப ஹை டெம்பரேச்சர்னா சீக்கிரமா ஃபுட் குக் ஆயிருமா? அப்ப என்ன க்ளோஸ் கண்டெய்னர் ஓப்பன் கண்டெய்னர்னாக்கா அது வந்து பிரஷர் வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு தான் ஈக்குவல் ஆகும். க்ளோஸ் கண்டெய்னர்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். சாதாரண பிரஷர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் பிரஷர். பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் பிரஷர். இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர்? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? வெரி குட். எல்லாமே சரியா சொல்றீங்க அப்பா, சூப்பரியா. எல்லாமே என்ன பயங்கரமா பயங்கரமா அப்படி தீயா இருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாமா? The mixture shows positive deviation from the rules law. Okay. இப்போ நம்ம கொடுத்த ட்ரிக்கை வச்சு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கொடுத்த ட்ரிக்கை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன சொல்லிருக்காரு? பாசிட்டிவ் டிவியேஷன். அதாவது ரவுல்ஸ் லா நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்ட்டாங்க. பாசிட்டிவ் டிவியேஷன் கொடுங்க. யாரு வருவாங்க? பாசிட்டிவ் டிவியேஷன் 4 சபரி மணிகண்டன், சாருலதா, விஜயகுமார், ஈஸ்வர் விஜயகுமார், பிருந்தா பிரபு ராஜேஸ்வரி, வேணி யோஷினி, லதா கோபி, பிருந்தா ஸ்ரீஹாக்கர் 3 வரோம். நம்ம ஒன்னோட பென்சீன் டொலின் இருக்கோம். பென்சீனுக்கு டொலினுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? பென்சீனுக்கு டொலினுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? நியரஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. பென்சீன் வந்து பென்சீன் டொலுவின். இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள் ஃபார் இதை வந்து யாரோ ஒருத்தாங்க சார்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன எக்ஸாம்பிள்? இவங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஐடியல் சொல்யூஷன். இவங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஐடியல் சொல்யூஷன். அசிட்டோன் குளோரோஃபார்ம் இதை நம்ம எழுதியே காட்டணும். எக்ஸாம் நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது எழுதியே காட்டணும். இவங்க வந்து நெகட்டிவ் டீவியேஷன். நெகட்டிவ் டீவியேஷன் பாயிலிங் பாயிண்ட் இவங்களுக்கு என்ன இருக்கும்? அசிட்டோன் குளோரோஃபார்ம் விட அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். குளோரோ ஈத்தேன் புரோமோ ஈத்தேன். குளோரோ ஈத்தேன் புரோமோ ஈத்தேன் டவுன் நியரஸ்ட் மெம்பர் ஆஃப் த பீரியாடிக் டவுன் த குரூப். நியரஸ்ட் மெம்பர் டவுன் த குரூப். அப்ப இவங்க என்ன ஐடியல், இவரும் ஐடியல். அதுதான் எத்தனால் அசிட்டோன். எத்தனால் என்ன இருக்கும்? எத்தனால் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். இது என்ன பண்ணுவார்? அசிட்டோன் போடும்போது ஹைட்ரஜன் பாண்டியை பிரேக் பண்ணுவாரு. அதனால இவங்க தான் என்ன சொல்லுவாங்க? பாசிட்டிவ் டீவியேஷன். இவங்க தான் என்ன வருவாங்க? பாசிட்டிவ் டீவியேஷன். மற்ற எல்லா எக்ஸாம்லயும் நம்ம பார்க்கலாம். எத்தனாலுக்கும் எத்தனை அசிட்டோன் ஃபார்ம் பாசிட்டிவ் டீவியேஷன். அப்ப என்ன ஆகுது? இது வந்து மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். மினிமம் வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கும். அப்ப என்ன இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் மினிமம் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது அந்த மிக்சருடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். அடுத்து நம்ம மிக்சருடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருப்பாரு. சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஃபார் ஐடியல் சொல்யூஷன். For ideal solution, the correct option is ideal solution இருக்குன்னா என்ன கண்டிஷன் நம்ம பண்ணலாம்? ஐடியல் சொல்யூஷனா இருக்குன்னா நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணதுக்கு? the constant temperature and pressure. அது ரொம்ப ரொம்ப எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது. constant temperature and pressure. என்ன பண்ண நம்ம ஐடியல் கண்டிஷனுக்கு வந்து ஐடியல் கண்டிஷன் வந்து enthalpy of mixing and enthalpy of mixing and change in volume. Final solution அதிகமா இருக்காது. ரெண்டு பேருக்கு ஜீரோவா இருப்பாங்க. ஆன்சர் வந்து சூப்பர். யாரெல்லாம் சொல்லிருக்கா? சபரிராஜன், மணிகண்டன், ஈஸ்வர் விஜயகுமார், சாருலதா. சூப்பர் சூப்பர், வெரி குட். யாருமே என்ன பண்ணீங்க? கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட் போலாமா? The mixture form a maximum boiling azeotrope. The mixture form a maximum boiling azeotrope. இது என்ன எக்ஸாம்பிள் வரும்? சாருலதா, சபரி மணிகண்டன், சபரி ராஜன் மணிகண்டனா, நிதேஷ்வர் விஜயகுமார். சூப்பர், வெரி குட். ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. பாப்போம் நம்ம முடியும். எல்லாரும் முடியும். நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம
வந்து அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க என்ன ஆன்சர்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இதுல என்ன ஆன்சர் வரும்? ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. வாட்டர் என்ன நைட்ரிக் ஆசிட் ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்? இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து நெகட்டிவ் டீவியேஷன். அப்ப பாயிலிங் பாயிண்ட் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். வாட்டரையும் நைட்ரிக் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது அவருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து என்ன அந்த மிக்சருக்கு அதிகமா இருக்கும். எத்தனால் வாட்டர் என்னது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன். இவங்களுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வாட்டருக்கு வந்து 100, எத்தனாலுக்கு வந்து 770 கம்மியா இருப்பாங்க. அடுத்து அசிட்டோன் கார்பன் டை சல்பைட். இவங்க ரெண்டு பேரும் யாரு? அசிட்டோன் கார்பன் டை சல்பைட். இவங்களும் என்னது நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். அசிட்டோன் வந்து போலாரு, கார்பன் டை சல்பைட் நான் போலாரு. இவங்களும் பாசிட்டிவ் டீவியேஷன், பாயிலிங் பாயிண்ட் என்ன இருப்பாரு இவங்களுக்கு கம்மியா இருப்பாரு. அடுத்து எப்டேன் ஆக்டேன். இது நம்ம எக்ஸாம்பிள் எழுதி காட்டணுமா? இவர் வந்து என்னது ஐடியல் சொல்யூஷன். இவங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்காது, இன்க்ரீஸ் ஆகாது. என்ன பி டோட்டல் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். இப்போ இந்த ஒரு அசியோட்ரோப் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அசியோட்ரோப்னா என்னமா? அசியோட்ரோப் என்ன பண்ணுவாங்க? இவங்க எல்லாம் மிக்ஸ்டா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்யூஷன்லயும் வேப்பர்லயும் என்ன இருப்பாங்க? சிங்கிள் காம்பவுண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. சொல்யூஷன்ல வேப்பர்ல என்ன பண்ணுவாங்க? தே பிஹேவ் சிங்கிள் காம்பவுண்ட். டிஸ்டில் பண்ணுவாங்க, கண்டென்ஸ் பண்ணும்போது தே செப்பரேட் அவுட். அசியோட்ரோப் மிக்சர் தே பிஹேவ் சிங்கிள் காம்பவுண்ட். இப்போ ஏக்கும் பிக்கும் என்னாகும்? பாயில் ஒன் வேரியேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, பட் என்னாகும்? இந்த ஏபி ஃபார்ம் ஏபி அடக்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி they boil a single boiling point. They boil at a particular temperature. அது azeotrope. Next, a solution containing compounds AB follows Raoult's law. இது என்ன சொல்றோம்? இன்டராக்ஷன். இப்போ கண்டிஷன் என்ன சொல்றோம்? இன்டராக்ஷன். ரவுல்ட்ஸ் லா ஃபாலோ பண்ண என்ன இருக்கும்? என்ன வரும் நீங்க சொல்லுங்க, நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே பாருங்க, சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும். கொஸ்டின் நம்பர் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. 10. கொஸ்டின் நம்பர் 10. ஏபி அட்ராக்ஷன் ரிமைன்ஸ் ஆஃப் தனம். யார் அது? யாரு முதல்ல ஆன்சர் பண்றாங்கன்னு ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. நான் தான் முதல்ல பண்ணுவேன். செல்வப்பிரியா முருகன், ஜனனி, ரோஷினி, தனுஸ்ரீ, லதா. என்ன சொல்ல நம்ம இங்க ரெண்டு கலெக்ஷன் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அதுல என்ன இருக்கும்? ஏ இன்டராக்ஷன், ஏ இன்டராக்ஷன், பி இன்டராக்ஷன், அப்புறம் என்ன இருக்கும்? ஏபி இன்டராக்ஷன். இது என்ன இருக்கும்? எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும் ரெண்டு பேருக்கும். அதான் வந்து இங்க ஆன்சர். ஏபி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பினா அது என்ன? ஏபி அட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் டீவியேஷன், மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். அடுத்து பாயிலிங் மிக்சர், சாரி அசியோட்ரோப். ஏபி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷன், மினிமம் பாயிலிங் மிக்சர். ஏபி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரிமைன் சேம்னா அவங்க தான் யாரு? ஐடியல் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த சம் ஆஃப் வால்யூம் ஆஃப் solute and solvent. இது வந்து நான் ஐடியல் ஜெனரல் கண்டிஷன். அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது நம்ம சொன்னா அதான் சொல்லலாம். ஐடியலா நான் ஐடியலா சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாமா? ஓகே, அடுத்து வந்துருங்க. நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் நம்ம ஏற்கனவே பத்தி நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் பத்தி எல்லா டீச்சரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம இங்கே சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது வந்து நம்ம சைலத்தோடைய 2023 அந்த போன வருஷத்தோட ரிசல்ட். இவங்கெல்லாம் வந்து ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து ஸ்கோர் பண்ண டாப்பர். இவர் என்ன பண்ணாருன்னா 711. இதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர். இது அவங்கலாம் வந்து கேரளால பண்ணவங்க. கேரளால லாஸ்ட் இயர் ஜைலத்தோடைய ஹைபிரிட்ல ஆன்லைன்ல படிச்சவங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? ஹைபிரிட்ல படிச்சவங்க, ஆன்லைன்ல படிச்சவங்க. பாருங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க பாருங்க. 685 மார்க். ரொம்ப ரொம்ப அதிகமான மார்க்கு. நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச சீட்டுக்கு போலாம், அந்த மார்க்கே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ பேர் இங்க பாஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் மேல வாங்கிருக்காங்க?
more than 1000 என்ன MBBS தேர்ட் இயர். சரி, இதே மாதிரி இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பிப்ரவரி மாசத்துல வந்து நம்ம கோயில் என்னன்னா கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம கிராஷ் கோர்ஸ்ல என்ன வந்து பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா என்னாகும் 20 மாடல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கம்ப்ளீட்டா 2 மாசத்துல சில எல்லா சாப்டரையும் இருக்கிற எல்லா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுக்கு எல்லா சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் எனக்கும் அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணி ஒவ்வொரு 20 சாப்டரையும் 20 மாடலா டிவைட் பண்ணி ஒவ்வொரு மாடலுக்கும் 4 சாப்டர் 3 நாள்ல வந்து என்ன பண்றோம் ஆன்லைன்ல நம்ம டீச் பண்றோம் இந்த கிளாஸ்ல. அப்புறம் என்ன பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்து அங்க என்னென்னலாம் அந்த கிளாஸ்லோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் லைவ் கிளாஸஸ் இதே மாதிரி லைவ் கிளாஸஸ் நம்ம கொடுப்போம். என்ன டவுட் உங்களுக்கு வந்தாலும் இம்மிடியேட்டா அந்த டவுட் என்ன பண்ணுவோம் எவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணி உங்களுடைய growthக்கு ரொம்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்னாகும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்து மாடல் வைஸ் எக்ஸாம் ஒவ்வொரு மாடலுக்கு லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிராக்டிஸ் பண்ண கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ண எனக்கு எக்ஸாம்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாம் நான் வச்சிருக்கோம். அடுத்து நான் கொஸ்டின்ஸ் பேப்பர் டிஸ்கஷன் அண்ட் வீடியோஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே நிறைய பிஒய்க்கோ நம்ம கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி வீடியோவை நம்ம வச்சிருப்போம். அடுத்து ஃப்ரீ அக்சஸ் GIB எக்ஸாம் நம்ம நேஷனல் லெவலில் GIB நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸாம் நம்ம ஸ்டேட் லெவலில் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் யூ கேன் ரைட் உங்களுடைய நீங்க மத்தவங்க கூட எந்த அளவுக்கு காம்படிட்ல இருக்கீங்க அப்படின்றது இதெல்லாம் போன நம்ம GIB வந்து எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் 4000 பேருக்கு மேல எழுதிருக்காங்க. அப்போ உங்க ரேங்க் எங்க இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். உங்க பொசிஷன் நீங்க என்ன பண்ணலாம் இன்னமும் முன்னாடி கொண்டு போயிடலாம். அது வேற என்னெல்லாம் இருக்கும் ATS ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் என்ன இருக்கு நேஷனல் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம ரேங்க் எல்லாமே என்ன பண்றோம் நம்ம டார்கெட் எல்லாமே ஆல் இந்தியா ரேங்க் இருக்கிறோம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம அடுத்து நம்ம கொடுக்க மெட்டீரியல் இருக்கிற ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ரொம்ப ஹைலி இந்த லேட்டஸ்ட் நம்ம சிலபஸ் ரிவைஸ் பண்ணி அது என்ன கண்டென்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கண்டென்ட் நம்ம ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு மைண்ட் மேப் கொடுத்து அது நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலர் ஃபீடாகும் அடுத்த ரெகுலர் ஃபீட்பேக் ப்ரோக்ராம் மென்டர்ஷிப் என்ன உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வித சின்ன உங்களுடைய இதில் வந்தாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய என்ன பண்ணலாம் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி உங்க எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல நல்ல ஸ்கோர் பண்ண வைக்க எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி நாங்கள் உங்களுக்கு தரோம். அது எனக்கு அந்த கிளாஸ் கோர்ஸ் உடைய மெயின் எய்மே. ஓகே சோ எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம 5th பிப்ரவரி 5 பிப்ரவரில நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வெரி சீக்கிரமா ரொம்ப லிமிட்டட் சீட் தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. இதை பத்தி எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா கீழே அந்த நம்பர் நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி என்னென்ன கிளாரிபிகேஷன் வேணும் இல்ல அதை பத்தி என்ன அவங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வித்தவுட் மெட்டீரியல் இல்ல சார் எனக்கு நிறைய இருக்கு நான் இது மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க நீ ஒன்னு ஆன்லைன் எனக்கு டீச்சிங் மட்டும் போகணும்னா என்ன பண்ண நம்ம அது ஒன்லி 1999 ரூபா. இதான் கிராஷ் கோர்ஸ். இது என்ன கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் என்ன ரொம்ப உங்களுக்கு வேகமா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம் ஷார்ட் டைம்ல ரொம்ப எஃபெக்டிவான டீச்சிங் நம்ம முன்னாடி கொண்டு போகலாம். அடுத்து சார் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன் Xylem மெட்டீரியல் அதாவது என்ன மெட்டீரியல் என்ன மைண்ட் மேப் போட்ட புக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்ங்க அது வந்து எனக்கும் நான் எவ்வளவு இது 3999 ரூபா 3999 ரூபா தான். ஸோ ஈஸியா சீக்கிரமா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் வீட்டுல இருக்கேன் நானே படிக்கலாம்னு இருக்கிறேன் நீங்க படிக்கலாம் உங்களால கட்டாயமா ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன தள்ளுதல் முன்னாடி தள்ளுதல் வேகமா போயிடலாம் நம்ம அதுக்கு ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சு எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணலாம். ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால என்ன சம்டைம் நம்பர் வந்து உங்களுக்கு பிஸியா இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னா நிறைய இதை பத்தி நம்ம என்ன சொல்லிருக்காரு அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சரிங்களா. ஸோ ரொம்ப ஒரு உங்களுக்கு நல்ல விஷயம். இதை நீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரமா யோசிச்சு ஒரு முடிவு நல்ல முடிவாயிடுங்க. எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கட்டும். ஓகே மறுபடியும் நம்ம வந்து கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்றோம் அடுத்து
freezing point depression constant. So இந்த கிராஷ் கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஸஸ். யாரெல்லாம் வந்து நீங்க நல்லா நிறைய மார்க் வாங்கணும் சார், நான் 600 மேல ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து என்ன பண்ணேன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணோம், எம்சிசியில் ஜாயின் பண்ணோம் சார், எம்எம்சியில் ஜாயின் பண்ணோம், கீழ்பா ஜாயின் பண்ணோம், அதுக்கெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். The freezing point depression constant benzene. Freezing point இன்னொரு பேர் என்னப்பா? கிரையோஸ்கோபிக். கிரையோன கிறிஸ்டல் கிரையோ கான்ஸ்டன்ட் 5.2 கிலோ கெல்வின் கிலோகிராம் பர் மோல். கெல்வின் கிலோகிராம் பர் மோல். The freezing point depression என்னகும்? மோலாரிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.078 containing a non-electrolyte. Non-electrolyte என்ன பண்ணாது? It's not dissociating. Question ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொடுத்தது வந்து எலக்ட்ரோலைட்டா நான் எலக்ட்ரோலைட் பண்ணணும். எலக்ட்ரோலைட் வந்து நம்ம பண்ணணும் ஐ ஃபேக்டரை கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? பென்சீன். என்ன பென்சீன் சால்வெண்ட். இப்போ என்ன ஆன்சர் வரும்? நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இது என்ன ஃபார்முலா? டெல்டா டிஎஃப் சேஞ்ச் இன் டிப்ரெஷன். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் into molality. KF into molality. என்ன ஆன்சர் வருதுங்க? யாரையாவது உடனே ஆன்சர் சொல்லிட்டாங்க. அடுத்து சபரி ராஜன் மணிகண்டன் இல்லப்பா எப்ப இது என்ன 5 சார் என்ன பெரிய டெசிமலா இருக்கு ஒரு ஆன்சர் எல்லாமே க்ளோஸா இல்ல. ஆன்சர் எதுவுமே க்ளோஸா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? அதை நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம்? 0.08 வச்சுக்கலாம். அப்ப இதே 0.4 தான் ஆன்சர். நம்ம என்ன பண்ணலாம்? 0.4 தான். 0.4 கெல்வின். டீப் என்ன இருக்கான்? freezing point depression என்ன இருக்கும் இந்த சொல்யூஷனுக்கு? it is 0.0 கெல்வின். 0.0 கெல்வின். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அது ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ். இந்த ஐசோடோனிக் சொல்யூஷன் எல்லாமே எங்க வரும்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர்ல வரும். ஆஸ்மோட்டிக் பிரஷர். Osmotic pressure. Osmotic pressure. Pi. Okay. இது எப்படின்னா pi is equal to CRT. CRT என்ன சொல்லலாம் நம்ம? N number of moles by volume R in T. Number of moles என்ன வருவாரு? Weight divided by molecular weight into volume in liter. into R வந்து gas constant temperature given temperature. Isotonic solution. Isotonic solution என்ன இருக்கும்? Isotonic solution. Freezing point என்ன இருக்கும்? Isotonic solution have same. Very good. Osmotic pressure. Hypo. நம்ம கண்டுபிடிச்சோம் C1 and C2. Pi 1 greater than pi 2. Two different solution. Pi 1 அதாவது osmotic pressure equal to pi 1 pi 2 pi pi 1 pi 2. இவர் என்ன சொல்றாங்க? இவர் வந்து ஹைப்பர், இவர் வந்து ஐசோ, சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். இங்க வந்து ஒரு ஹைப்போ. ஆஸ்மாட்டிக் பிரஷர் லோயர். எப்பவுமே ஹையர் என்ன இருக்கும்? ஆஸ்மாட்டிக் பிரஷர் லோயர். என்ன கண்டிஷன்? நெக்ஸ்ட் ஒன். அடுத்து போலாமா? அடுத்து சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆன்சர் வந்து ஆஸ்மாட்டிக் பிரஷர். அடுத்த क्वेश्चन. an aqueous solution 1 molar Ki, 1 molar Ki na which vapor pressure, which change will cause the vapor pressure of the solution increases. Addition of water, addition of sodium chloride, addition of sodium sulfate, addition of 1 molar Ki solution. என்ன ஆன்சர் வருதுங்க? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? K is 1 molar Ki solution வந்துட்டேன். நான் vapor pressure increase பண்ணனும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? increase in vapor pressure. என்ன ஆன்சர் வருதுங்க? நித்தேஸ்வர விஜயகுமார் 3. அடுத்து வேற யார் ஆன்சர் காணா? 3 சபரிராஜன் மணிகண்டன் 3 வேப்பர் பிரஷர் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே 3. அடுத்து 2 என்னப்பா 2. அடுத்து 4 5 பேர். என்ன சீக்கிரம் டைம் ஓடிட்டே இருக்கு நம்மளுக்கு.
யாரெல்லாம் இருக்கீங்க? 37 பேர் இருக்கிறாங்க. என்னப்பா ஆன்சர் என்ன 4-5 தான் வந்துட்டு இருக்குது. தப்போ ரைட்டோ ஆன்சர் பண்ணுங்க. தப்பா இருந்தா நம்ம சொல்லும் போது ஓ தப்பு பண்ணிட்டோமே நம்ம ஞாபகத்துல நல்லா பதிஞ்சிரும். சொல்லுங்க. மறைக்கிறேன் நானு. மறைச்சிட்டு தான் இருக்கணும். சொல்லுங்க. நாலு. அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் வந்து அந்த சொல்யூஷன் வந்து क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன பண்றோம்? நம்ம கே சொல்யூஷன் எடுத்துட்டோம். க்ளோஸ் கண்டெய்னர் வச்சிட்டோம். இதுக்குள்ள என்ன இருக்காரு? 1 மோலார் இருக்காரு. One closed container 1 molar. One molar. இப்போ என்ன க்ளோஸ் கண்டெய்னர் இருக்காங்களா? இப்போ இங்க வேப்பர் பிரஷரை மெஷர் பண்ணனும். வேப்பர் பிரஷர்ங்கிறது at equilibrium number of molecule will go to vapor and number of molecule will come to liquid. அப்ப எங்க அந்த ஈக்குலிபிரியத்தை நம்ம மெஷர் பண்ற வேப்பர் பிரஷர். அந்த ஈக்குலிபிரியத்தை மெஷர் பண்றதா வேப்பர் பிரஷர். ஓகே, வேப்பர் பிரஷர். இப்போ 1 மோலார் எடுத்துட்டேன். 1 மோலார்ங்கிறது என்னக்கா? ரொம்ப என்னக்கா லிட்டர்ல சொல்லிருக்கோமா? அக்வா சொல்யூஷன் 1 மோலார் சொல்யூஷனா 1 மோல் இன் a லிட்டர். லிட்டர் 1 கிலோகிராம். NaCl ஆட் பண்ணாங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்றேன். NaCl ஆட் பண்ணாலும் இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்றேன். சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்றேன். மறுபடியும் 1 மோல் ஆட் பண்றேன். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? இந்த உள்ள இருக்க சொல்யூட் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? மோர் பார்ட்டிகல் will come to the liquid phase. என்ன ஆகும்? மாலிகுலோட என்ன ஆகும்? இன்டராக்ஷன் அதிகமாகுமா? மாலிகுலர் என்னாகும்? மாலிகுலோட சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இல்ல இன்டராக்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மோர் வேப்பர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா கீழ வந்துருவாங்க. அப்ப வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்ப அடிஷனல் வாட்டர் தான் என்ன பண்ணும்? அடிஷனல் வாட்டர் தான் நம்மளுக்கு டைலூஷன் ஆட் பண்ணா நம்ம இந்த வாட்டர் ஆட் பண்ணா வாட்டர்ல இருக்க வேப்பர்ல இருக்க வாட்டர் மாலிகுல் இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்ப என்ன ஆகும்? வாட்டர் என்ன ஆகும்? அடிஷனல் வாட்டர் ஆட் பண்ணா வேப்பர் பிரஷர் இன்க்ரீசஸ். அடிஷனல் வாட்டர் பிரஷர் வேப்பர் பிரஷர் இன்க்ரீசஸ். இதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? இத சொல்றோம் நம்ம இத சோடியம் குளோரைட் ஆட் பண்றோம், சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஒன்னாகும். சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்குள்ள இன்டராக்ட் நம்பர் ஆஃப் பார்ட் இன்க்ரீசஸ். அப்ப சால்வெண்ட் சொல்யூட் இன்டராக்ஷன் இன்க்ரீசஸ். அதுல என்ன நடக்கும்? வேப்பர் இருக்க மாலிகுல் என்ன ஆகும்? ஈக்குலிபிரியம் கண்டென்சி அதிகமாகும். அப்ப வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். இதே நம்ம என்ன பண்றோம்? நம்ம சால்வெண்ட் இன்க்ரீஸ் பண்றோம். சால்வெண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆகும். இந்த ஃபார்முலால மோலாரிட்டி என்ன சொல்றோம்? நம்ம ஃபார்முலால என்ன பண்ணோம்? சால்வெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைலூஷன் ஆகும். more water molecule go to the vapor phase. அப்ப vapor pressure increases. அப்ப ஆன்சர் வந்து additional water causes the increase in vapor pressure. அடுத்த விஷயம் அதே மாதிரி தான் 1 gram non electrolyte solute was என்னங்க molar mass 250 gram per mole dissolved in என்னங்க 51.2 gram benzene. அதோட freezing point என்னங்க depression freezing point depression constant வந்து kf வந்து 51. என்ன கேட்டிருக்காங்க இங்க? freezing point எவ்வளவு வந்திருக்கு கேட்டா delta tf என்னப்பா அப்படினு கேட்டிருக்காங்க. what is the delta tf lowered by how much? இதான் அந்த क्वेश्चन. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? a simple formula நம்ம டைரக்ட்டா given weight divided by molecular weight W 2 M2 into W1 solvent அது என்ன இருக்காங்க? K F ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துருமா? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வரீங்க? சீக்கிரம் ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிருக்காரு. என்ன ஆன்சர் இங்க? டேட்டா காலியா போகுது சார். டேட்டா காலியா போகுது சார். சரி வேகமா போயிடலாமா? இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்?
இது மோலாலிட்டி கால்குலேட்னா 0.07 என்னன்னு வரும். நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சரு 18 வச்சுன்னா நம்மளுக்கு 0.4 K கெல்வின். பாயிண்ட் என்ன ஆன்சர் நம்மளுக்கு வந்து 0.4. இது வந்து சிம்பிள் டைரக்டா ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பெரிய பிளஸ் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும் 90% நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அடிச்சு உடச்சிடலாம். எதையுமே கொஸ்டின் ஈஸியா நம்ம கிராக் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆன்சர் வந்து வெரி குட். நிதிஷ் விஜயகுமார் ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின். During the osmosis, flow of water through semi-permeable membrane. Osmosis na semi-permeable membrane வழியா அந்த solvent molecule அந்த process வழியா தான் நம்ம வீட்ல ஊறுகாய் போடுவோம். ஊறுகாய் கட் பண்ணி போடுவோம். ஊறுகாய் போடுறது மாங்காய் ரொம்ப பெருசா இருக்கும். ஊறுகாய் ஊற என்ன ஆகும், அப்போ என்ன ஆகும், மாங்காய் வந்து ரொம்ப மெலிசாயிரும். ஆனா ஊறுகாய் குழம்பு இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா உப்பு நிறைய ஆடும்போது மாங்காயில இருக்க அந்த ஃபிளஷி பார்க்க வாட்டர் என்ன பண்ணும், அப்படியே வெளியே வந்துருவாரு. இதெல்லாம் வேறு எப்படி தண்ணி உறிஞ்சுது, அதுவே வேருக்குள்ள நிறைய என்ன இருக்கும், நம்மளுக்கு நிறைய அயான்ஸ் இருக்கும். அந்த பக்கம் தண்ணியில வந்து என்ன கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். அது அப்படியே என்ன செமி பெர்மியல் மெம்பரேன்ல ஊடுவி அப்படியே என்ன வேறு தண்ணி உறிஞ்சுறாரு. அது எல்லாமே என்ன ஆகும், ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். என்ன ஆகும் இங்க கொஸ்டின் என்ன ஆன்சர் சொல்லுவாங்க. From solution having a higher concentration only for both sides of semi permeable membrane equal flow rate. இங்க வந்து unequal flow rate from solution having a lower concentration. Equal flow rate na isotonic solution. அங்க என்ன நடக்காது, ஆஸ்மோசிஸ் நடக்காது. என்ன அதுக்கு ஆன்சர் unequal flow rate. என்ன ஆகும், மூவ்மெண்ட் எங்க இருக்கும், unequal இருக்கும். ஒன்னு பக்கம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்க வாட்டர் எங்க இருக்கு அதிகமா இருக்கும், அவர் என்ன பண்ணுவாரு அந்த பக்கமா மூவ் ஆகி சரிங்களா unequally used flow rates. Next one. அடுத்து pure water can be sea water ல இருந்து என்ன பண்ணலாம், obtained from. சார் sea water எப்படி சார் தண்ணி pure water போய் போயிடலாம். சார் சென்ட்ரிஃபியூகேஷன் என்ன சொல்லலாம், இங்க பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா பிளட்டை வாங்கி என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்டில் போட சுத்த விடுவாங்க. அப்ப ஹெவி வெயிட்டா இருக்கிறது என்னக்கா, புரோட்டீன் கீழே செட்டில் ஆயிரும். அதான் சென்ட்ரிஃபியூகேஷன். அடுத்து பிளாஸ்மோலைசிஸ், செல் வந்து சுருங்கி போறதா பிளாஸ்மோலைசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் செடிமெண்டேஷன், நல்ல தண்ணியை நம்ம என்ன கொஞ்சம் நேரம் கலங்கின தண்ணி அதெல்லாம் நிறைய செட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுதான் செடிமெண்டேஷன். இது வந்து இதுக்கு ஆன்சர் என்னப்பா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல ஆர்ஓ பியூரிஃபையர். நம்ம எல்லா வீட்லயும் என்ன பண்ணலாம், எல்லா வீட்லயும் இப்ப ஆர்ஓ போட்டாங்க, வாட்டர் பியூரிஃபையர். அவங்க யூஸ் பண்றது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்ன அர்த்தம், ஆஸ்மோட்டிக் பிரஷரை விட ஹை கான்சன்ட்ரேஷன் C1 greater than C2 கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டோம்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. பிரஷர் என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் C2 ல இருந்து என்ன ஆகும் இங்க ஓடும். அப்ப அது பேர் ஆஸ்மோட்டிக் பிரஷர். நம்ம ஆஸ்மோட்டிக் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும், பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஸ்டாப் ஆயிடும். பிரஷர் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனா ஆகும், வாட்டர் இங்கிட்ட இருந்து இந்த பக்கம் போகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிட்ட இருந்து இங்கிட்ட பக்கம் போவோம். அதுதான் என்ன சொல்றோம் நம்ம, பியூர் வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நீ வாட்டர் பியூர்ல வச்சீங்கன்னா என்ன இருக்கும், ரெண்டு அவுட்டர் ஒரு இன்லெட் இருக்கும், ரெண்டு அவுட்லெட் வரும். ஒன்னு வேஸ்டா போகும், ஒன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் யூசேஜுக்கு வச்சுக்குவோம், ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன சால்ட் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சால்ட் கண்டென்ட் என்ன இருப்பாங்க, இன்லெட் அதிகமா இருப்பாங்க. இன்லெட் இது வந்து யூஸ்ஃபுல் வாட்டர், இது வந்து வேஸ்ட் வாட்டர். இதுதான் என்ன பண்ணுவோம், வேஸ்ட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், அடுத்த क्वेश्चन. Qualitative properties, the solution which one is the best method for, இது ஏற்கனவே சொல்றேன் நம்ம ஆஸ்மோட்டிக் பிரஷருடைய நீங்க புக்ல படிச்சீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் யூசேஜ் என்ன ஆகும், குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் அன்னோன் மாலிகுலேட்டை கால்குலேட் பண்றது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அன்னோன் மாலிகுலேட்டை யூஸ் பண்றது ஆஸ்மோட்டிக் பிரஷர், லோயரிங் வேப்பர் பிரஷர், லோயரிங் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட். அதுல வந்து பெஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர். வெரி வெரி என்னக்கும் ஆஸ்மோட்டிக் பிரஷர் அது எல்லாத்தையும் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணல காம்பவுண்ட் என்ன ஆகும், வேற மாதிரி ஆயிடலாம், கண்டிஷன் ஆயிடும். பட் ஆஸ்மோட்டிக்ல நம்ம என்ன பண்ணலாம், ரூம் டெம்பரேச்சரே நம்ம பண்ணலாம். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம பெஸ்ட் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாசஸ் ஆஃப் ஹையர் மாலிகுலர் புரோட்டீன்ஸ் அண்ட் பாலிமர்ஸ். சூப்பர், வெரி குட். அடுத்த क्वेश्चन, ஆஸ்மோட்டிக் பிரஷர் அது சொல்லியாச்சா. அடுத்து அதே क्वेश्चन,
அடுத்து என்ன தெரியும் நம்மளுக்கு இது ஒரு क्वेश्चन இது வந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சிம்பிளா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் என்ன தெரியும் வேப்பர் பிரஷர் ஆஃப் த பென்சீன் certain temperature pure benzene vapor pressure வந்து 640 அப்ப என்ன பண்ற நான் volatile நான் NVS சால்ட்னா அது வந்து சாலிட் நான் volatile அப்ப அவர் என்ன பண்ண மாட்டாரு அவருடைய வேப்பர் பிரஷர் இருக்காது அப்ப வந்து வேப்பர் பிரஷர் வந்து சால்வெண்ட் உடைய வேப்பர் பிரஷர் தான் இருக்கும் weighing நான் alterate அவர் dissociate ஆகல weight எவ்வளவு கொடுத்திருக்காரு 2.175 கிராம் 2.157 கிராம் எத்தனை கிராம்ல நம்ம டிசால்வ் பண்ணிருக்கோம் 39.08 கிராம்ல டிசால்வ் பண்ணிருக்கோம் அப்ப வேப்பர் பிரஷர் என்ன ஆகுது 600 மில்லிமீட்டர் மெர்க்குரியா குறைஞ்சிருது கால்குலேட் தி மோலார் மாஸ் ஆஃப் தி சாலிட் கால்குலேட் தி மோலார் மாஸ் ஆஃப் தி சாலிட் இதான் क्वेश्चन இத நீங்க சால்வ் பண்ணுங்க என்ன ஆன்சர் சொல்லுங்க யார் ஆன்சர் பண்றாங்க பாப்போம் சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் வர ஃபார்முலா என்னன்னு P0 P vapor pressure of pure solvent vapor pressure of solution this is called relative lowering vapor pressure என்ன called relative lowering pressure equal to என்ன mole fraction of the solute mole fraction solute என்ன பண்ணனும் நம்ம என்ன வரும் நம்மளங்க இது வந்து dilute solutions அதனால நம்ம என்ன பண்ணலாம் டைரக்ட்டா mole fraction நம்ம என்ன பண்ணுவோம் NB by NA plus NB ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்ப ஈக்குவேஷன் ஆயிரும் NB by NA ன்னு மாறிரும் அப்ப weight போட்டா என்ன நம்மளுக்கு weight WB by MB WA by MA cross multiply பண்ணோம்னா WB into MA W நம்ம பாருங்க MB into WA இவர்தான் நமக்கு நம்ம பார்க்க போறோம் W MA ஃபார்முலா எழுதிட்டேன் இது ஆன்சர் என்ன சொல்லுங்க சீக்கிரமா யாருக்கு ஆன்சர் அதுக்கு எல்லாம் ஆன்சர் கொடுத்தாச்சோம் ஒண்ணா என்ன ஆன்சர் எங்க மக்களை காணவில்லை என்ன நம்ம ட்ரை பண்ணலாம் 640 ஆன்சர் வந்து 111 இவரா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 669 இது என்ன பண்ண நம்ம 600 640 பியூர் சால்வெண்ட் சொல்யூஷனோடது பியூர் 2.15 கொடுத்த கிராம் 78ங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் வந்து C6H6 இது வந்து 78 நம்ம என்ன பண்ணுவோம் மோலார் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சாலிட் கண்டுபிடிக்கணும் இது என்ன 39.8 இது நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்பர் இருக்கு கொடுத்த வேல்யூ எல்லாமே என்ன இருக்காங்க நாட் க்ளோசர் தள்ளி இருக்காங்களா நம்ம சிம்பிளை பண்ணிடலாமா இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன இருக்கும் நம்மளுக்கு 40 divided by 640 40 divided by 640 இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இது வந்து என்ன 18 வச்சுக்கலாமா இது நம்ம 40 வச்சுக்கலாமா கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் 1/2 ன்னு வந்துருமா 2 to 4 நம்ம m இங்கிட்டு வரும் நம்மளுக்கு m இங்கிட்டு வந்துட்டோம்னா அதை நம்ம அங்கிட்டு கொண்டு போறோமா m என்ன பண்றோம் நம்ம அங்க கொண்டு போயிட்டோம் அப்போ 4 இது என்ன பண்றாரு 640 divided by 40 இந்த பாயிண்ட்ல இருக்கால நம்ம பண்ணா இருக்கால கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து 64 ஆன்சர் 64 க்கு ஒரே ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த 69 64 க்கு ஒரே ஆன்சர் வந்து நம்மளுக்கு 69 ஆன்சர் வந்து நம்மளுக்கு தேர்ட் ஒன் தான் நம்மளுக்கு ஆன்சர் தேர்ட் ஒன் தான் இல்லனா வராரு ஆன்சர் தேர்ட் ஒன் தான் இல்ல ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் அந்த क्वेश्चन okay relation of osmotic pressure 10 gram glucose 10 gram urea 10 gram sucrose these are the same water இவங்க எல்லாரும் என்ன non electrolyte they will not dissociate in 250 water what is the osmotic pressure அப்படி இருக்குன்னு கேட்டாங்க what will be the osmotic pressure இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும் இதுக்கு
1. ஓகே, நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல ஆஸ்மோட்டிக் பிரஷர் என்ன இருக்கோம், நம்ம ஆஸ்மோட்டிக் பிரஷர் நம்ம என்ன பண்ண இருக்கோம், ஆஸ்மோட்டிக் பிரஷர் மாலிகுலர் வெயிட்டுக்கு, ரிமெம்பர் மாலிகுலர் வெயிட்டுக்கு inversely proportional to the molecular weight, molar mass, molecular weight. Okay, molecular weight. இப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஓட மோலார் மாஸ் C6H12, அதான் இப்போ சொன்னா 180, யூரியாக்கு NH2 CONH2 60, அப்புறம் யாரு சுக்ரோஸ் அவருக்கு என்ன வரும், அவருக்கு வந்து 342 மோலார் மாஸ். அப்ப என்ன இருக்கு, நம்ம போட்டோம் மோலார் மாஸ் யாரு கம்மியா இருக்குமோ அப்ப P1 இவரு, P2 அப்ப P3, அப்ப P2 தான் என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன், அடுத்து P1, அடுத்து P3. ஆன்சர் சூப்பர். யாருப்பா ஒன்னு சொன்னது? வெரி குட். ஆன்சர் வந்து நம்மளுக்கு P2 P3 தான் நம்மளுக்கு ஆன்சர். வந்து என்ன ஆன்சர் ஒன்னு. அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்து according to Raoult's law the relative lowering vapor pressure solution is equal to relative lowering pressure of frequent question கேடா. 10 minutes next slide 7 pm slide sit down ஒரு 5 minutes ஒரு 10 minutes ல கொடுத்தறேன். ஓகே, relative lowering vapor pressure என்ன ஆகும் இவருக்கு? relative lowering pressure according to Raoult's law relative lowering pressure equal to நம்ம இப்ப ஃபார்முலா எழுதலாமா? mole fraction of the solid. Attention, blood cells retain their normal shape with which in the solution. In a solution என்ன blood cells same இருக்குது. அப்ப என்ன கடையமா இருக்கும்? blood cell ல solution உடைய osmotic pressure same இருக்கணும். அப்ப அவங்க என்னவா இருப்பாங்க? ஐசோடோனிக்கா இருக்கும். எங்க osmotic pressure வந்து சேமா இருக்கோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐசோடோனிக். இத நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோடோனிக் சொல்யூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, அடுத்த क्वेश्चन நம்ம பாப்போமா? ஓகே, the boiling point of 0.2 mole solution x in water is greater than equimolar solution of y. 0.2 mole solution x in water is greater என்ன ஆகும்? x solution உடைய 0.2 boiling point greater than y அப்படின்றாங்க. சேம் சாலிட் யூஸ் பண்ணிருக்கோம். x ஆட் பண்ணா பாயிலிங் பாயிண்ட் கம்மியா அதிகமா இருக்கு. y ஐ கம்பேர் பண்ணும்போது என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. இது என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? molecular mass of x is greater. இல்ல என்ன கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன இருக்கு? inversely proportional to the molecular mass of the substance. molecular mass x is less than என்ன ஆகும்? molecular மாட்டிக்கு சம்பந்தமே இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? மோல் சொல்லிட்டோம் நம்ம. அடுத்து y is undergoing dissociation water while x undergoes no change. x undergoing dissociation occur. என்ன பண்றாங்க? x is undergoing, ஆன்சர் என்ன வரும் பாருங்க, x is undergoing dissociation water. அப்ப என்ன, number of particle increases, colligative property also increases. அடுத்த क्वेश्चन, the following 0.1 solution which will exhibit largest freezing point depression. விச்சனா இவர் வந்து நான் எலக்ட்ரோலைட், யூரியா வந்து சாரி நாட் யூரியா, யார் ஒரு குளுக்கோஸ், இவர் வந்து ஒரு நான் எலக்ட்ரோலைட், மற்றவங்க எலக்ட்ரோலைட். அப்ப இவங்க என்ன ஆவாங்க? டிசோசியேட் ஆவாங்க. அப்ப வந்து என்ன ஆவாங்க? டிசோசியேட் ஆவாங்களா? இவர் டிசோசியேட் ஆனா என்ன கொடுப்பாரு? 2 அலுமினியம் 3 + 3 சல்ஃபேட் அயான். இவர் 2 பொட்டாசியம் பிளஸ் 1 சல்ஃபேட் அயான். அடுத்து வந்து இவரு 1 பொட்டாசியம் 1 குளோரின் மைனஸ். அப்ப இவருக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 5, இவருக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து 3, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 1. எங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அதிகமா இருக்கோ அவருக்கு தான் இருக்கும். வெரி குட் சூப்பர்யா, எல்லாருமே நல்ல ஆன்சர் பண்றீங்களே, எக்ஸலண்டா. சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கேஸ் மேக்ஸிமம். ஓகே, அடுத்து the Van Gogh factor of compound which undergoes dissociation in one solvent. Dissociation in one solvent, association in other solvent respectively. அப்ப என்ன ஆகும்? வான் காப் எப்பயுமே டிசோசியேட் ஆனா இன்க்ரீஸ் ஆகும், அசோசியேட் ஆனா டிக்ரீஸ் ஆகும்.
அப்ப என்ன ஆகும் எங்க டிசோசியேட் ஆகுதோ என்ன கண்டிஷன் வரதுக்கு என்ன ஆன்சர் வரதுக்கு என்ன ஆன்சர் வரதுக்கு 2 எங்க டிசோசியேட் ஆகுறாரோ என்ன பண்றோம் எங்க டிசோசியேட் ஆகுறாரோ I ஓட வேல்யூ நம்ம எழுதலாம் I is equal to 1 plus n minus 1 alpha. Okay. I is equal to 1 plus n minus 1 alpha. இவருக்கு வந்து I இருக்கும் இவர் வந்து டிசோசியேஷனுக்கு டிசோசியேஷன் ஆல்வேஸ் கிரேட்டர். அடுத்து வந்து n வந்து நம்பர் ஆஃப் டிசோசியேட் பார்ட்டிகல் 1 by n minus 1. அப்ப என்ன இருக்கும் இது வந்து ஆல்பா இது வந்து அசோசியேஷன். அப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கும் சாரி ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 1 என்ன டிசோசியேட் இல்ல ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் okay 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 greater than 1 இன்னொன்னு என்னக்கும் less than 1 super excellent excellent very good அடுத்த क्वेश्चन போலாமா லாஸ்ட் क्वेश्चन போலாமா நம்ம அடுத்து when 2 for 5 solution volume v என்னன்னா perfect ஆ என்னது ideal solutions volume v என்ன ரெண்டு பேரும் வித் வால்யூம் ரெண்டு பேரும் நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்ப என்ன நடக்கும் வால்யூம் சொல்யூஷன் ரிசல்டன்ட் சொல்யூஷன் என்ன நடக்கும் என்ன ஆன்சர் வரும் என்ன ஆன்சர் வரும் ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க 33 பேர் பாக்குறாங்க சூப்பர் அடுத்து என்னப்பா ஆன்சர் வர்றதுக்கு 2 3 என்னப்பா நிதிஷ்வர் விஜயகுமார் மாத்தி ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு ஐடியல் சொல்யூஷன் வால்யூம் வந்து ஆகும் there is no change in volume ரெண்டு பேரை மிக்ஸ் பண்ணா நம்ம வால்யூம் என்ன ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் கிடையாமா அதுதான் 2 டெல்டா வி இருக்காது என்ன இருக்கும் v 2 plus 2v இருப்பாங்க ஆன்சர் வந்ததுக்கு 2v அதுனா when 2 per 1 ஆகும் mix it there no change in the volume that will increase not v not less not greater so 2v super very good excellent அப்ப நம்ம இன்னைக்கு 25 क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்ல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चनக்கு வந்து திருப்பி ஏதாவது சார் இன்னொரு தடவை அந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணா அப்படி நல்லா இருக்கும் அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா 25 क्वेश्चनல நம்ம முதல்ல செக் பண்ணி பாப்போமா யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்குதுங்களா இல்ல சார் எனக்கு இந்த விதத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கு கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் சொல்லலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் நம்ம வேணுமா ரோஷினி சொல்லுங்க சபரி மணிகண்டன் தேங்க்யூப்பா தேங்க்யூ கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஒரு லைக் என்ன பண்ணுங்க எல்லாரும் லைக் போடுங்க லைக் சிம்பிள் போடுங்க ஸ்மைலி சிம்பிள் போடுங்க நோ டவுட் செல்வப்பிரியா முருகன் ஓகே நம்ம சம்சல் காலையில கிளாஸ் ஆள காணோம்னா தேங்க்யூ ஓகே அப்ப நம்ம இந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம நாளைக்கு வந்து ஆடுகளம் கட்டாயமா அதுக்கு என்ன பண்ணுங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க எல்லாரும் இதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாரெல்லாம் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆஸ்பிரண்டா இருக்கிறாங்க நான் கட்டாயம் எழுதி நான் டாக்டரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் வந்து நாங்க பாஸ் பண்ணுங்க அது எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டருக்கான லிங்க் வந்து இங்க என்ன ஆகும் நம்ம இது பாஸ் பீல ஒண்ணு இப்படி ஓடின்னு இருக்கோம் அதுல போய் என்ன பண்ணுங்க லிங்க் பண்ணுங்க லிங்க்ல உங்களை லிங்க் பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்து நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் நான் என்ன பண்றேன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தா பிசிக்ஸ் இருக்காங்க பயாலஜி எடுக்கிறாங்க ஓகே நாளைக்கு நம்ம மீண்டும் 3 மணிக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் சாரி நீங்க என்ன சந்திப்பீங்க உங்களை நான் சாட் பாக்ஸ் வழியா சந்திக்கிறேன் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க
லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க வீடியோ பார்க்கறதுக்கும் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேணி நியூமரிக்கல் வந்து என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா வந்து பூஸ்ட் அப் பண்ணிரும். ஏன்னா மேக்ஸிமம் ஃபார்முலா தாண்டி क्वेश्चन கேட்கவே மாட்டாங்க. ஃபார்முலா ரொம்ப கம்மியான ஃபார்முலா தான் இருக்குது. அதனால நியூமரிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா மொத்தமா ஆன்சர் தப்பாயிரும். அதனால எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் நான் கொடுத்த 4 ஆன்சர் வந்து என்ன ரொம்ப வேரியேஷன் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பார்த்தோமா இப்ப பாத்தோம்னா இந்த இதுல பார்த்து நம்ம என்ன பண்ணோம் இல்ல இந்த क्वेश्चनல ஆன்சர் எல்லாமே எனக்கு ரொம்ப 10 டிஃபரெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளா அப்ராக்சிமேட் பண்ணிடலாமா? அப்ப நியரஸ்ட் ஆன்சர் பார்த்து நான் ஆன்சர் பண்ணுவோம். அங்க நம்ம 64 தான். 64 கட்டாயம் பண்ணது அது 79 இருக்காது, 59 கட்டாயம் இருக்கும். அது வந்து 69 தான் இருக்கும். ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாமா? ஓகேமா ஓகேமா, டேக் கேர்மா. ஓகே, அடுத்து நம்ம மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு நம்ம சந்திப்போம். மறக்காம என்ன பண்ணுங்க எல்லாரும், ஃபாலோ அவர் டெலிகிராம் சேனல் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணீங்க. அப்டேட் எல்லாமே என்ன இருக்கும், என்ன பண்ண போறோம், அடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோம், உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்டேட். அடுத்து எல்லாருமே மறக்காம எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த பட்டனை ஜாயின் பண்ணுங்க. நம்ம நீட் சேனல்ல இதை ஜாயின் மட்டும் பண்ணாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கசின்ஸ், உங்க ரிலேட்டிவ், யாரு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை என்ன பண்ணுங்க, ஸ்ப்ரெட் த நல்லதை பகிர்வோம், நல்லதை பகிர்வோம். எல்லாருக்கும் நம்ம என்ன அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட் என்ன தெரிஞ்சுக்க. கட்சி எல்லாருக்குமே வந்து கட்சியா இல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவரு வருவாருயா, அவரும் வருவாரு, 2 பேரும் வருவோம் நாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் என்ன பண்ணுங்க, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.